முதலாக வரவேற்புரை வழங்க ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் ஆஃப் யுவர் பேக்கர்ஸ் ஃபவுண்டேஷன் மனிதம் திரைப்படத்தின் கதையின் நாயகன் திரு கே கிருஷ்ணராஜு அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அன்பே சிவம். இங்கே வந்த அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். திரைத்துறையின் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்கள் டைரக்டர்ஸ் சார் ஒரு மூணு பேர் வந்திருக்காங்க. திரு பாக்கியராஜ் சார் அவர்கள், திரு உதயகுமார் சார் அவர்கள், திரு அரவிந்த்ராஜ் சார் அவர்கள், அப்புறம் பிரதர் நம்முடைய ஒரு அன்பின் அடையாளமான பிரதர் திரு ஸ்ரீகாந்த் பிரதர் அவர்கள், அண்ட் டைரக்டர் ப்ரூனோ பிரதர் அவர்கள், அன்பு செல்வன் பேர்லேயே அன்பு இருக்குது, ஸோ அந்த அன்பு செல்வன் சார் அவர்கள், லயா மேடம், அண்டு படத்தினுடைய கதாநாயகி பிஆர்ஓ நிக்கில் முருகன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய படை தளபதி ராப்ஸ் பிரசாத், அண்டு எங்களுடைய டுஷிலா சிஸ்டர். ஏன்னா எந்த ஒரு ஈவெண்ட் பண்ணாலும் அவங்க வந்துடுவாங்க. ஸோ எல்லாருக்குமே நான் மாலை வணக்கத்தையும் உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்த அனைவருக்கும் வணக்கம். அதை விட ஒரு மெயின் விஐபிஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னை பொறுத்தவரை எப்பவுமே விஐபிஸ்ன்றது அது ஜாலி ஹோம்ஸில் இருக்கிற எங்கள் டார்லிங் செல்லக்குட்டிங்க தான். ஏன்னா அந்த குழந்தைங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் சரி, எந்த டென்ஷன் இருந்தாலும் சரி, அங்கே போயிட்டா போதும். ஜாலி ஹோம்ஸ்னு நம்ம ப்ரூனோ பிரதர் பேர் வச்சிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி அவ்வளோ ஜாலியாக இருக்கும். வந்த உடனே அங்கிள் அப்படின்னு ஓடி கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுக்கறது, எல்லா விஷயங்களும் மறந்துடும். ஸோ அந்த மாதிரி இந்த மனிதம் அப்படிங்கிறது எதுக்காக உருவாச்சு, எங்கே உருவாச்சு அப்படிங்கிறத நான் ரொம்ப டைம் எடுத்துக்காமல் ரொம்ப சிம்பிளாக விஷயத்த சொல்லி முடிச்சிடறேன் சார். அதுவும் பர்டிகுலராக இந்த மனிதம் படத்தை ஒரு மிகப்பெரிய 3 ஜாம்பவான்கள், பாக்கியராஜ் சார், உதயகுமார் சார் அண்ட் அரவிந்த்ராஜ் சார், இவங்க மூலியமாக இந்த இசை வெளியீடு நடக்கிறதுல நானும் சரி, என்னுடைய பாண்டிச்சேரி மக்களும் சரி, என் டைரக்டர் ப்ரூனோவாகட்டும், எங்கள் படத்தில் நடித்த படக்குழுவினர்கள், இதில் ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா எல்லாருமே பாண்டிச்சேரியை சேர்ந்தவங்க, யாருமே வெளியால் கிடையாது. இது நாங்கள் ஒரு சேலஞ்சை தான் பண்ணியிருக்கோம். அந்த சேலஞ்சில் நான் அடிக்கடி நம்புகிற விஷயம் என்னன்னா, மேலே இருக்கிற சிவன் இருக்கார். எதையுமே எதிர்பார்த்து செஞ்சால் ஏமாற்றம் கிடைக்கும். அதனால் எதிர்பார்த்தது மட்டும்தான் நினைக்கும். எதிர்பார்க்காம நீ ஒரு சில விஷயங்களை செஞ்சினா நீ எதிர்பார்க்காததெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தின் மூலிமா கடவுள் நான் நம்புகிற சிவன் இந்த மிகப்பெரிய 3 ஜாம்பவான்கள் மூலியமாக இந்த ஒரு விஷயத்தை இசை நிறுத்தி நடத்தி கொடுத்த சிவபெருமானுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மனிதம் படம் எதனால் எப்படி வந்துச்சுன்னா, நான் ஜாலி ஹோம்ஸ் அந்த குழந்தைகள் காப்பத்துக்கு நான் என்னுடைய பிறந்தநாள் அதுமா நானும் என்னுடைய குடும்பத்தாரும் ஜஸ்ட் ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போனோம். அங்கே போன உடனே அந்த குழந்தைங்களுடைய அளவில்லா பாசம், அது என்ன சொல்கிறதுன்னா, எப்படி சொல்கிறேன்னா, ஒரு கிடைக்காத விஷயங்கள் அதாவது யாருக்கு எந்த விஷயம் கிடைக்கலையோ அது மேலே தான் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசை இருக்கும், பெரிய போதம் இருக்கும். அந்த மாதிரி அந்த குழந்தைங்க கிட்ட போகிறப்ப அந்த குழந்தைங்க அன்பு பாசத்தை காமிச்சிட்டு பாருங்க, அதில் மொத்தமாக விழுந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரூனோ பிரதர்கிட்ட பேசுகிறப்ப என்ன பண்ணுறான்னு பார்த்தா 30 வருஷமாக இந்த குழந்தைங்களை வளர்த்துருக்காரு. அந்த நரிக்குறவ சமுதாயத்தில் இருக்கிற குழந்தைங்களை நல்லா படிக்க வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க நர்ஸ் ஆக்கியிருக்காரு, கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு நாகரிகம்னா என்ன, மக்கள் அவங்க கிட்ட கூட போக மாட்டாங்க, அவங்கள போயிட்டு இவர் தழுவி அவங்களுடைய குழந்தைங்கள்லாம் வளர்த்து இந்த அளவுக்கு அந்த விஷயம் பண்ணுறப்ப நான் அவர்கிட்ட கேட்குறப்ப என்ன இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு இந்த மனுஷன் அப்படின்னு அவரை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம், நீங்கள் இதெல்லாம் இவ்வளோ பண்ணுறீங்களே பிரதர், உங்களுக்குன்னு எதுவும் பண்ணிக்கலன்னா, எனக்கு என்ன பிரதர், எனக்கு என் சொத்தே இது அந்த பிள்ளைங்க தான், எனக்கு இத்தனை வருஷமாக நான் பண்ணுறேன், இதுங்களுக்கு நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும். சரி உங்களுக்கு என்ன தான் ஆசைன்னா, எனக்கு ஒரு சின்னதாக ஒரு கதை இருக்குங்க, நம்ம இந்த கதை ஒரு 10-15 வருஷமாக நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன், பிள்ளையை சுமக்கிற மாதிரி. பட் என்னுடைய நேரம் எனக்கு இந்த குழந்தைங்களை பார்க்குறதா இல்லை என்னுடைய கனவு வாழ்க்கையை நான் பார்க்குறதா அப்படின்னு பேசுகிறப்ப, என் கனவெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த முக்கியம் என் குழந்தைங்க தான், இந்த குழந்தைங்களுக்கு நான் எதாவது பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப கேட்டுட்டு வந்துட்டோம். நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை. ஏதோ ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் திடீர்னு ஃபோன் பண்ணி போடுறது, அன்றைக்கி ஏதோ ஒரு கதை சொன்னீங்களே பண்ணலாமான்ட்டு சும்மா ஜஸ்ட் விளையாட்டாக சொல்கிறப்ப தான் சரி ஏதாவது ட்ரை பண்ணுங்கள், பண்ணலாம், நம்ம ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம இந்த விஷயம் அப்படி தான் ஆரம்பிச்சிது. இந்த மனிதம் எதுக்காகன்னா, முதல்ல அவருடைய நல்ல மனசுக்காக. இந்த மனிதம் அப்படிங்கிற டைட்டிலுக்கு அவர் சொந்தக்காரன்னு நான் சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி மனிதநேயம் உள்ள மனிதர் இந்த குழந்தைங்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். இங்கே இருக்கிற எல்லாருமே மனிதம் நிறைந்தவங்க தான். அந்த மாதிரி மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்காம, யாரையும் ஏமாற்றாமல், யாரையும் துரோகம் பண்ணாமல்,
பொய் சொல்லாமல் திருடாமல் யாரையும் புண்படுத்தாமல் நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சதை நம்ம 4 பேருக்கு வந்து உதவி செஞ்சுக்கிட்டு ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம் பாருங்கள், அதுதான் வந்து உண்மையான மனிதம். ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரூனோ பிரதராகட்டும், இங்கே வந்திருக்கிற ஜாம்பவான்கள் இங்கே எல்லாருமே வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இது. இந்த இடத்துல உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மனிதமில் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு விஷயத்தை கடந்து தான் போய் ஆகணும். அந்த விஷயத்தை கடக்காமல் யாராலையுமே போக முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இங்கே இருக்குது. என்னுடைய மனசில் வந்து ஒரு சில மாற்றங்கள் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்துச்சு. நம்ம இது வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். நான் இப்போ ஏன்னா அடுத்தடுத்து எல்லாரும் பேச வேண்டியிருக்கிறதுனால நான் இப்போயே வந்து உங்ககிட்ட இருந்து விடைபெற்றிருக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஆடியோ லான்ச் எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த இசை வெளியீடு தற்பொழுது நடக்கவிருக்கிறது. மனிதம் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் தற்பொழுது இயக்குனர் திரு கே பாக்யராஜ் சார் இந்த இசையினை வெளியிட அரவிந்த்ராஜ் சார் மற்றும் ஆர்.வி. உதயகுமார் சார் அவர்கள் அதனை பெற்றுக் கொள்வார்கள். இயக்குனர் ப்ரூனோ அவர்கள் தயாரிப்பில், திரு கே கிருஷ்ணராஜு அவர்கள் நடிப்பில், ஸ்ரீகாந்த் தேவா அவர்களின் இசையின் நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் இசையில் மனிதம் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா தற்பொழுது இயக்குனர் திரு கே பாக்யராஜ் சார் அவர்கள் வெளியிட அரவிந்த்ராஜ் சார் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். சார் கொஞ்சம் 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 உட்காருங்க, அப்படி உட்காருங்க, கொஞ்சம் கீழே அப்படி உட்காருங்க, கொஞ்சம் உட்காருங்க. இங்க இந்த பக்கம் வாங்க, பின்னாடி ஒயிட் போ பின்னாடி போ, இந்த பக்கம் வாங்க, இங்க வாங்க, இப்படி நெல்லு, இப்படி திரும்புங்க, அப்படி அப்படி. தேங்க்யூ. நடிகர்கள் மற்றும் குழுவினருக்கு நன்றி. ஒரு நிமிஷம் மியூசிக் போடாதீங்க, மியூசிக் காப்பிரைட் வரும். சார் கொஞ்சம் சீடி மேல சார், சீடிக்கு கொஞ்சம் மேல. ரமேஷ் ஓகே, சரவணன் லோகேஷ். அடுத்ததாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க பேசுறது ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு. அந்த வகையில இந்த தருணத்தில் அவங்க என்ன பேச போறாங்க, மனிதம் அப்படிங்கிற ஒரு இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட நிறைய அழகான விஷயங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். லயா அவர்களை பேச அழைக்கிறேன். முத்து விளைகின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்திலே அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாது விற்றிருக்கும் என் முத்தமிழே, முதற் தமிழே, மூத்த தமிழே, நற்றமிழே, நறுந்தமிழே, நாடக தமிழே, நாட்டிய தமிழே, இலக்கண தமிழே, இலக்கிய தமிழே, தேனே, திகட்டாத திரவியமே, தாயே என் தமிழே, தந்தாயே நாவல் சரம் சரமாய் தமிழ் தேனே, உன்னை மறப்பேனா அல்லது உன்னை வணங்காமல் இருப்பேனா? உன் சின்ன மகளின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள், அவைக்கு பணிவான வந்தனங்கள், மேடையில கூடியிருக்கக்கூடிய எல்லா பெரியவங்களுக்கும் பெரிய பெரிய வணக்கம், வாழ்த்துக்கள். இந்த தலைப்பு பற்றி நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதையை மட்டும் நான் சொல்லி நிறைவு பண்ணிடுறேன். ஒரு காட்டுல ஒரு சிங்கம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த சிங்கத்துக்கு திடீர்னு ஒரு அகம்பாவம் ஒண்ணு பிடிச்சிக்கிச்சு. என்னன்னா, அது நான் தான் ராஜாங்கிறத மற்ற எல்லா மிருகங்களுமே ஒத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிச்சு. முதல்ல ஒரு எலியை கூப்பிட்டு கேட்டுச்சு, எலி இங்க வா, யார் இந்த காட்டுக்கு ராஜா? எலி அப்படியே பயந்து நடிங்க போய், தலைவா நீ தான் காட்டுக்கு ராஜா. இப்ப சிங்கத்துக்கு ஒரு சின்ன சந்தோஷம். அப்புறம் நகர்ந்து போயிட்டு ஒரு புலியை பார்த்து கேட்குது, புலி இங்க வா, யாரு காட்டுக்கு ராஜா? எதுக்கடா வம்பு, நம்மளே இப்பதான் சாப்பிட்டு படுத்துருக்கோம்ப்பா, நீதான்ப்பா ராஜா, நீதான் போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருச்சு. அடுத்து ஒரு யானை கிட்ட போய் நின்னுது. கடைசியா சொல்லு, யாரு காட்டுக்கு ராஜா? யானை பதில் ஏதும் பேசலையாம், நகர்ந்து போயிடுச்சான். இருந்தாலும் இந்த சிங்கம் விட்டபாடு இல்லை, மறிச்சு முன்னாடி போய் நின்று கேட்டுச்சான், சொல்லு யார் இந்த காட்டுக்கு ராஜா? இப்போ சிங்கத்துக்கு பயங்கர கோவம், யானைக்கு பயங்கர கோவம். அந்த சிங்கத்தை வாரி சுருட்டி ஒரு பாறையில அடிச்சதில்ல. இப்ப சிங்கத்துக்கு தலையெல்லாம் ரத்தம் சொட்ட சொட்ட சிங்கம் கேட்டுச்சான், நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? கேள்விதானே கேட்டேன் அப்படின்னு. யானை சொல்லுச்சான், நானும் பதில் தானே சொன்னேன். தலைமைத்துவம் என்பது சொல்லல, செயல்னு இன்னைக்கு கிருஷ்ணராஜ் நிரூபிச்சிருக்கிறாரு. பெரிய பெரிய வாழ்த்துக்கள்.
வாழ்த்துக்கள். ஆக்சுவலா நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு 15 வருடமா மீடியாவை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. நிறைய சேனல்கள்ல நியூஸ் ரீடராகவும் இருந்தேன். அப்பெல்லாம் நல்ல கருமேக கூந்தல் இருந்தது, அது இடுப்பு வரை எடுப்பாய் வளர்ந்திருந்தது. அப்பெல்லாம் கிடைக்காத பேரும் புகழும் பிரபலமும் நான் என்னைக்கு கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக மொட்டை எடுத்து என்னுடைய முடிய தானமா கொடுத்தனோ அன்னைக்கு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமா தான் என்ன அந்த சேனல்ல இருந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா டிக்டாக் வந்தது. டிக்டாக்ல தமிழ்ல வீடியோ போட்டேன். தமிழ்ல வீடியோல போடும்போது கூட நிறைய பேர் சொன்னாங்க, தமிழ்ல வீடியோ போடுறே எவனாவது பாப்பானா அப்படின்னு. தமிழ்ல வீடியோ போட்டதுனால தான் இன்னைக்கு 2 இன்டர்நேஷனல் அவார்டு, சிறந்த தமிழ் பேச்சுக்கான அவார்டு வாங்கியிருக்கேன். அது தமிழ் அப்படிங்கிறது நம்மளுடைய அவமானம் கிடையாது, அதுதான் நம்மளுடைய வெகுமானம் அப்படிங்கறத நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தே ஆகணும். இதை நான் இந்த இடத்துல ஏன் பதிவு பண்றேன் அப்படின்னா, இதை விட இளமையாக இருக்கும்போது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை விட இளமையாக இருக்கும்போது, இதை விட அழகாக இருக்கும்போது கிடைக்காத பேரும் புகழும் பிரபலமும் நான் மொட்டை அடிச்சு அசிங்கமா இருக்கும்போது கிடைச்சிச்சு. என்ன தெரியுமா இங்க விஷயம்? உருவம் பொறுத்து இல்லவே இல்லை நம்மளுடைய வாழ்க்கை. உருவம் பொறுத்து இல்ல வாழ்க்கை, எண்ணம் பொறுத்துதான் வாழ்க்கை, எண்ணம் போலதான் வாழ்க்கைன்னு நிறைய இடங்கள்ல அந்த மனுஷன் வந்துட்டு நான் சொல்லுவாரு, சார் நீங்க வந்துட்டு ரியல் லைஃப் சூப்பர் ஹீரோ சார், யாரும் பண்ணாத நிறைய விஷயங்களை பண்றீங்க, நீங்க தான் சார் ரியல் லைஃப் சூப்பர் ஹீரோ. யாராவது ஒருத்தருக்கு, எல்லாருக்குமே எல்லாரும் குடும்பத்திலுமே பிரச்சனை இருக்குங்க. இப்பெல்லாம் இவன் நல்லா இருக்கானே அப்படின்னு நினைக்கிறத விட இவெல்லாம் எப்படி நல்லா இருக்கான் அப்படின்னு நினைக்கிற கூட்டம் தான் அதிகம் இல்லையா? அந்த கூட்டத்துக்கு முன்னாடி எல்லாம் நம்ம தளர்ந்து போய் உட்கார்ந்துடவே கூடாது. ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னா கூட, ஒரு மனித நேயத்தோட பண்ணணும்னா கூட ஒரு 4 பேர் குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த 4 பேர் குறை சொல்லிட்டே இருக்காங்கன்னா உண்மையிலே நம்ம மேல குறை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. சொல்ற 4 பேருக்கு வேற வேலை இல்லை. கொஞ்சம் தூரம் போட்டு திரும்பி பார்த்தா அவன் வேற ஒரு 4 பேரை பத்தி குறை பேச ஆரம்பிச்சிருப்பான். சோ அப்படிப்பட்ட இந்த உலகத்துல தான் குடும்பத்தை தாண்டி இன்னொருத்தன் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பெரிய ஒரு மனிதம் வேணும். அந்த மனிதத்தை நீங்க டைட்டிலாக கொடுத்ததுக்கு பெரிய பெரிய நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். நிறைய பெரியவர்கள் எல்லாம் பேசணும். இங்க அப்பா பத்தின ஒரு பாடல் பார்த்தேன் சமீபத்துல. நான் எழுதிய கவிதைகள்ல மிக பிடித்த கவிதை எனக்கு அப்பா அப்படிங்கிற கவிதை. அந்த கவிதை எனக்கு நல்ல பேரையும் வாங்கி கொடுத்தது. இப்படிதான் இருக்கும் அது. அப்பா அப்பான்னு தலைப்பெழுதி கவிதை எழுத உட்கார்ந்தா கண்ணெல்லாம் கலங்குது, கவிதை எங்க வருகுது. எனக்கு சின்ன வயசுல சின்ன அடி பட்டாலே நீ துடியா துடிப்ப, உனக்கு பெரிய அடியே பட்டாலும் அசால்ட்டா நீ நடப்ப. நீ ஓடாத ஓட்டம் இல்ல, வாழ்க்கையில படாத பாடு இல்ல, எடுத்து சொல்ல யாரும் இல்ல, படிச்சு பட்டகிட்டோன்னு ஏது வாங்கினது இல்ல, பரம்பரை பணக்காரன் இல்ல, வெட்டி வந்தா உனக்கு இல்ல, வெட்டித்தனமா ஒரு நாளும் உன்னை நான் பார்த்ததில்ல, ஆன நல்ல துணி நீ போட்டதில்ல, நீ ஆனா பிறந்துட்டனாலேயே உன்னால அழுக கூட முடிஞ்சதில்ல, பம்பரமா நீ சுத்த பக்குவமா நான் இருந்த, பந்தாவா நான் சுத்த அடிச்ச பந்தாட்டம் நீ பறந்த, பத்திரமா என்னை பார்த்துக்க படாத பாடு நீ பட்ட, அதனாலதான்ப்பா ஆண்டவனே ஆனாலும் அப்பாவுக்கு அப்புறம்தான்னு சொல்லி முடிச்ச அந்த கவிதை பெரிய ஹிட் ஆனது. இன்னைக்கு நிறைய குடும்பங்களை நாம தொலைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி இந்த விஷயங்கள் எல்லாம், இந்த படங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு கூட்டு குடும்பத்தினுடைய அன்பு, அதை தாண்டி இருக்கக்கூடிய கருணை, மனிதம், இது எல்லாமே தமிழர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று. இன்னைக்கு கிருஷ்ணராஜ் சார் பேசும்போது சொன்னாரு, நான் வணங்கக்கூடிய சிவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல மாணிக்க வாசகர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு, தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இது என்ன பார்த்தா ஓரலா தென்னாட்டுல இருக்கக்கூடிய சிவன் எந்நாட்டவருக்கும், அப்படி கிடையாது. அவர் அப்படி சொல்லவே இல்லை. தென்னாடுடைய சிவனை போற்றி, தென்னகத்திலே இவனுக்கு சிவன் என்று பெயர், எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, ஏனைய உலகங்கள் இவனை இறைவன் என்று அறிகின்றன. நீ அல்லாஹ் நினைச்ச அல்லாஹ், நீ இயேசுன்னு நினைச்ச இயேசு. அவ்வளவு பெரிய பரந்த மனப்பான்மை கொண்ட ஒரு மனது தமிழனுக்கு இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட தமிழனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அடையாளம் என்னன்னா மனிதம். பார்த்த 2வது நிமிஷத்துல சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கிற ஒரு ஆள் யாருன்னா தமிழன் தாங்க. வந்தா வாங்கன்னு சொல்ற ஒரு ஆளு தமிழன் தான். அப்படிப்பட்ட மனிதங்கள்லாம் மறைந்து போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த படம் நாட்டுக்கு மிகவும் தேவையான ஒரு படமாகவும் நல்ல ஒரு கருத்தினை சொல்லக்கூடிய படமாகவும் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். வாழ்த்துக்கள் படக்குழுவினர் அனைவருக்கும். நன்றி. பியூட்டிஃபுல்லா பேசுனீங்க இல்லையா? இந்த தருணத்துல நம்மளுடைய ஆக்டர் இன்னைக்கு நான் சொல்றதுல நான் பெருமை கொள்கிறேன். எஸ், கதையின் நாயகன் திரு கே. கிருஷ்ணராஜு அவர்கள் லயா அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு வழங்குவார்கள். நான் சொன்ன மாதிரி நிகழ்ச்சியில ட்ரிபியூட் டு கேப்டனும் நம்ம பார்த்தோம். அந்த வகையில கேப்டன் அவர்கள் சார்பாக அவருடைய ஒரு நினைவு பரிசு இந்த தருணத்துல வழங்கப்படுகிறது. அடுத்ததாக தமிழ் சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவர் அன்பு செல்வன் அவர்களை பேச அழைக்கிறேன். வணக்கம்.
வந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் மேடையில் இருக்க அனைத்து ஜாமான்களுக்கும் வணக்கத்தை போட்டு சொல்கிறேன். இங்கே இருக்கிற அத்தனை பேருமே மனிதன்தான். ஏன்னா நான் அந்த மனிதத்தை பற்றி சொல்லி ஆகணும். காரணம் என்னன்னு கேட்டால், ஒரு 6 மாதத்துக்கு முன்னே ஒரு படம் ஒன்று எடுத்திருந்தார், கழுவு மரம்னு, கொட்டாச்சி ஹீரோ வச்சு 35 லட்ச ரூபா செலவு பண்ணி அசால்ட்டாக படத்தை வெளியிட்டார். அதுக்கு நான் தான் சென்சர் கழிச்சு கொடுத்தேன். அப்போ கேட்டேன். அப்போ சொன்னார், சார் என்னோடய எண்ணங்கள் என்னமேனா, நான் படம் சம்பாதிக்கிறதாக நான் வரல, எல்லாமே இந்த சிவனோட அருளால் தான் நான் எல்லாம் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னாரு. சரி, நான் நினச்சேன் இவர் ஏதோ சிவன் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்துக்கா தெரிஞ்சுது. இந்த படத்தை ஒரு 3 மாதம் முன்ன அவர் பாக்கிசாரி வீட்டான தான் நுங்கம் பக்கத்தில் போட்டு காமிச்சார். படத்தை பார்த்தேன். படத்தை நீங்கள் பாருங்கள், தயவு செய்து நீங்கள் இந்த மனிதங்கிற படத்தை பார்த்தீங்கன்னா தான். கிருஷ்ணராஜ் இப்போ ஒரு பேரை மாற்றிட்டார், கிஷோர் ஆதித்யான்னு. அந்த சூரியனையே பேரை வச்சுக்கிட்டாரு, இந்த சிவனோட அருள் மாரி கிஷோர் ஆதித்யான்னு. படத்தை பார்த்தேன். அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு மனுஷன் இப்படி தான் வாழணும், இல்லை இவன் வாழ்றது தகுதி இல்லைங்கிறத மாரி படத்தை எடுத்திருந்தார். இது சத்தியம். நான் நீங்கள் சும்மா ஏதோ ஸ்டேஜில் பேசுகிறேன் போல எல்லாருக்குமே தெரியும் என்னை பற்றி. நான் எப்படி இருந்தாலும் ஓப்பனாக பேசுவேன், எதாக இருந்தாலும் பயப்பட மாட்டேன், எதாக இருந்தாலும் இறங்கி அடிக்கிற ஆள் நான். அப்போ அந்த படத்தை போய் பார்த்துட்டு என்ன கிருஷ்ணராஜ்னா, இல்லை சார் என்னன்னா இவர் செத்துருப்பார். இந்த படத்தில் குடும்பத்தோடு வாழும்போது இறந்துருவார். இறந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பம் கஷ்டப்படுவாங்களே, ஒரு வீட்டில் தலை இல்லைனாலும், ஒரு வீட்டில் அப்பா இல்லைன்னா அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும், அவங்க எந்த பிள்ளைங்களாம் எப்படி கஷ்டப்படும் அப்படிங்கிறத இவர் ஆவியாக வருவார். நான் ஆக்சுவலாக நான் கதையை சொல்லக்கூடாது, நீங்கள் படத்தை பார்க்கணும். இல்லை கதை சொல்லக்கூடாது. என்ன காரணம் நீ பார்த்தா இல்லை, அவர் இப்போ சம்பாதிக்கிற படம் எடுக்கலையே, அதையும் நான் சொல்லி நிகழ்முறை சார், அதையும் நான் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அவர் சொல்லிட்டேன் சார். நான் கேட்டேன், இப்போ நான் 23 என்னுடைய சங்க சார்பாக ஆர்கே சினிமா ஓட்டிகிட்டு ஆரம்பிக்கிறோம் பிரசாத் லெவலில், பெரிய லெவலில் இதேமாரி தான். அவர் தான் மெயினாக வரப்போகிறாரு. அப்போ நான் சொன்னேன், என்னுடைய ஆர்கே சினிமாவில் நீங்கள் ரிலீஸ் பண்ணலாமே அப்படின்னேன். சார் நான் சம்பாதிக்க படம் எடுக்கல சார், என்னுடைய மனித படம் மக்களில் ஒரு தேட்டரில் 10 பேராவது பார்த்துட்டு இந்த படம் எப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னால் போதும். அந்த காசை அப்படியே என்னுடைய படிப்பு காசு இல்லாதவங்க, இந்த அனாதையாக இருக்கிறவங்க, இப்போ சொன்னார்ல ஒரு ஏதோ ஒரு என்ன ஜாலி பேக் சார் அப்படின்னு சொல்லி அதுக்கு நல்லா கொடுத்து விட்டாரு. அப்புறம் உடனே நான் விட்டுட்டு உடனே அக்காளின்னு ஒரு படத்தை நான் வாங்கிட்டேன், டக்குன்னு வேறு படத்தை. அப்போ தான் படத்தை பார்த்து சொன்னேன், சார் நீங்கள் வாழ்ந்துருங்க. ஏன்னா ஒரு மனிதன் இவ்வளோ வசதி, இப்போ இவ்வளோ பெரிய சம்பாரிச்சும் காசுக்காக அவர் பேசலை, யாருக்காகல என்னமோ இதுமாரி போயிட்டு பார்த்தா அருணாச்சலமாக ஒரு படம் ரஜினிகாந்த் போகல, தாடியெல்லாம் விட்டு அப்படியே அதேமாரி ஸ்டெயிலாக போயிடுவார். அதுக்கப்புறம் ஒரு உண்மையாக சொல்கிறேன், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே, இப்போ நான் இன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் இருந்தாலும் இவனுக்கு பேசுகிறேன், எனக்கு ஒரு 1 கோடி ரூபா லோனு கேட்டிருந்தேன் கருவேசா பேங்கில். லோனு இந்த ஆதாரம் இருந்தாலும் 6 மாதம் இழுத்துட்டான், லோனு வரல. ஏன்னா அவரோட சிவனுக்காக நடந்தது, இது சத்தியம் நடந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன், கோலில் லோனு கேட்டு லோனு வரவே இல்லை. டென்ஷன் ஆகி கார் எடுத்துருக்காங்க, கிளம்பி நேராக வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து பக்கத்தில் திருப்பங்கூர்னு ஒரு ஊர் இருக்குது, உங்களுக்கு தெரியும், நந்தனார் அருள் கொடுத்தோன்னா நந்தி விலகி இருக்கும். அங்கே போய்ட்டு குடும்பத்தை அடித்து கடுப்பாகி சிதம்பரம் கோயிலெலாம் போயிட்டு வான்னு சொல்லிட்டு உட்காந்து 4:30 மணி தான் சிவன் கோயில் திறப்பான்னு சொல்லிட்டாங்க. நல்லா தெரிஞ்சு திருப்பங்கூர் நந்தனார் கோயில் பேர். வெளியெல்லாம் உட்காந்தா கருவேசல் எனக்கு ஃபோன் வருது, சார் உங்களுக்கு 1 கோடி ரூபா லோன் செலெக்ஷன் வச்சு வாங்கன்னு. இங்கேருந்து நான் இங்கே போடலாம், டென்ஷன் ஆகிட்டீங்க, எங்கேருந்து வருவேன், இவன் லோனு வேணாயா அப்படின்னு. அவன் பேர் மணி. அண்ணா நீங்கள் வந்துருச்சு, இனிமேல் போக முடியாது. இது சத்தியம், இந்த சிவன் மேல் ஆணை, என் தாயின் மீது ஆணை. அந்த ஒரு எண்ணம் தான் எனக்கு பிடிச்ச ஒரே காரணம் கிருஷ்ணராஜன். நான் சாதாரண இன்னைக்கு அவர் சொன்னார் பாருங்க, ஒரு பாட்டு பாடுவேன் ஈசன். அதனால மனிதனாக பிறந்தா என்னைக்கு இருந்தாலும் ஜெயிப்போம். அதுமாரி மனிதனாக வாழ கற்றுக்கணும்னா நம்மளுடைய கிருஷ்ணராஜை பார்த்து எல்லாரும் கற்றுக்குங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, என்னைக்காலும் ஜெயிப்பீங்க. அவர் என்னெல்லாம் நிறைவேறணும். இந்த மனிதன் படத்தா எல்லாரும் பாருங்கள். அப்புறம் இன்னொன்று சொல்லி லாஸ்ட் ரொம்ப நேரம் இல்லை, சிஎம் ரங்கசாமி சார், நம்ம பாண்டிச்சேரி முதல்வர் காமராஜ் எல்லாரும் செத்துட்டு யாரும் செத்துலாம் சொல்லுவாங்க, அவர் சாகவே இல்லை, பாண்டிச்சேரியில் இருக்கார். எப்படியோ பாண்டிச்சேரியில் இருக்கார். ஒரு 6 மாதத்துக்கு வந்தேன் அவர் பார்க்க. இங்கே ஒரு ஜோதி கண்ணன்னு கடலக்கட்டை மாஸ்டர், அவர் என்னை கூட்டு போகிறேன் சிஎம்கிட்ட. நான் எங்கே போய் பார்க்க போகிறேன் அப்படின்னா, இந்த கோயிலெல்லாம் உண்டை கட்டி சோறு கொடுக்க கூட்டில், ஐயா எனக்கு கொடுங்க, ஐயா எனக்கு கொடுங்க, ஐயா எனக்கு கொடுங்கம்பாங்களே, அந்த மாதிரி மொத்த பேரும் போய் நிற்கிறாங்க. யாருமே லைனில் நிற்கல. யார் சிஎம் பார்க்க எல்லாம் நிற்கிறாங்க. நான் வந்தால் என்னன்னு பார்த்தா யாருமே லைனில் நில்லுன்னு சொல்ல, யாருமே எல்லாருமே பிறகு ஒரு பாட்டு நிற்கிறார் சாதாரணமாக. அப்புறம் அந்த கடலக்கட்டை ஜோதி கர்ணங்கிறத கூப்பிட்டு போனார். சாதாரண பேசினா. அப்போ நான் சொன்னேன்,
பாண்டிச்சேரிலையும் ஒரு ஃபிலிம் சிட்டி ஒன்று ஆரம்பிங்க, எங்களுக்கு அந்த எண்ணம் இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் அதேமாதிரி சபாநாயகர், ஏன்னா ஒரு சாதாரண ஒரு மனிதர் வந்து ஒரு சிஎம் எப்படி இருக்காரோ அதேமாரி தான் பாண்டிச்சேரியில் எல்லோரும் வாழ்ந்துருக்காங்கிறத நிறைய செஞ்சு மனிதத்தை எல்லோரும் பாருங்கள். பாண்டிச்சேரி மக்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க நம்மளுடைய கிருஷ்ணராஜுக்கு. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். திரு கே கிருஷ்ணராஜு சார் அவர்கள் தற்பொழுது அன்புச்செல்வன் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு வழங்குவார்கள். கேப்டன் அவர்களுடைய நினைவு பரிசு தற்பொழுது வழங்கப்படுகிறது. ஒரு சின்ன மெமெண்டோ. அடுத்ததாக மனிதம் திரைப்படத்தின் நாயகி மதுலிகா அவர்களை பேச அழைக்கிறேன். வந்திருக்க ப்ரெஸ், மீடியா, சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஸோ அழகான ஈவினிங்காக இருக்குது. மனிதம் ரொம்ப நல்ல படம். தேங்க்யூ ப்ரூனோ சார் இந்த படத்தில் எனக்கு கேஸ்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் கிருஷ்ணராஜ் சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு பாட்டில் வந்து நானும் இந்த படத்தில் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கிறது. ஸோ எனக்கு மேம் மாதிரி நிறையா பேசலாம் வரல. எனக்கு நிறைய யோசித்து வச்சுருந்தேன் பேசணுன்ட்டு. பட் எனக்கு இவ்வளோ க்ரௌட் பார்த்தோன்னே கொஞ்சம் நர்வஸ் ஆகிடுச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ க்ரூ, காஸ்ட் எல்லாருக்கும். ஏன்னா இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து சாருக்கு தமிழ் அண்ணா தான். ஸோ தேங்க்யூ அண்ணா. இங்கே இருக்க எல்லாருக்குமே தேங்க்யூ. ப்ரூனோ சார் ரொம்ப ரொம்ப நன்றி. கிருஷ்ணராஜ் சார் ரொம்ப நன்றி. எல்லாரையும் சொல்ல முடியல. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. அடுத்ததாக மனிதம் திரைப்படத்தின் இயக்குனர் ப்ரூனோ அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் நிறைய பேசணும் சார். மன்னிக்கவும், உங்கள் எல்லாருடைய அனுமதியோட ஒரு சின்ன விஷயம், சின்ன நிகழ்ச்சியில் ஒரு மாற்றம். நான் இங்கே இயக்குனராக இங்கே நிற்கிறதுக்கு ஒரு காரணம், இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ அவரை நான் கொஞ்சம் பேச அழைக்கணும். மிஸ்டர் உரைக்கவி, ஒரு 5 நிமிடம் தயவு செய்து எனக்காக உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்ததுக்கப்புறம் நான் என்னுடைய உரையை ஆரம்பிச்சுக்கிறேன். அவருக்கு ஒரு பலத்த கைதட்டல் கொடுக்கலாம். அவர் ஏன் அவரை நான் பேச கூப்பிட்டுருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்குவீங்க. அதாவது ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியிலேருந்து நான் திருச்சியில் இந்த விளம்பரத்துறையில் என்னோடய அலுவலகம் இருக்கும்போது முதலாக என்னை நம்பி ஒரு படம் எடுக்கிறதுக்கு வந்த முதல் மனிதர் அவர் தான். என்னை முதலாக ஒரு இயக்குனராக ஆக்குனதும் அவர் தான். ஸோ அந்த ஒரு வகையில் அவருக்கே அது தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் அவரை இந்த இதில் அவர் வந்தது எனக்கு ரொம்ப பெருமை. ஒரு 2 மினிட்ஸ் அவரை பேச மாதிரி அழைக்கிறேன். ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு, இப்போவே ஹவுஸ்ஃபுல். கொடுங்க, தாராளமாக கொடுக்கலாங்க. அதில் என்ன குறைஞ்சிட போகிறீங்க? மனிதம் ஒரு மனிதனுடைய இறுதி பயணம், இதுதான் கதை. ஆனால் இவருடைய வெற்றி பயணம் இன்றைக்கு உங்கள் முன்னால் திரைப்பட உலகின் ஜாம்பவான்கள் அவருடைய அருளால், ஆசியால் அவருடைய வெற்றி பயணம் இங்கே துவக்கி வைக்கப்படுகின்றது. கிருஷ்ணராஜ் சார், உங்களுடைய வெற்றி பயணம், அதில் நடித்த கலைஞர்கள் அத்தனை பேருடைய வெற்றி பயணம் எல்லாமே இங்கே துவங்கிடுச்சு. கொடுங்க சார், கொடுத்துருங்க, யோசிக்காது. சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடியவர், சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கக்கூடியவர் ஐயாவை பார்க்கும் போதெல்லாம் பாக்கியராஜன் அவங்க அப்பா ஏன் பேர் வச்சாருன்னு எனக்கு சிந்திக்க தோணும். என்னைக்கா யோசிச்சிருக்கம்மா? நீ எனக்கு மகனாக பிறந்தது எங்களுக்கு பாக்கியம் என்று எண்ணி அவருடைய பெற்றோர்கள் பெயர் வைத்தார்களா, அல்லது இந்த சமூகத்திற்கு நீ பாக்கியவானனாக இருக்க வேண்டும் என்று எண்ணி பெயர் வைத்தார்களா? இதுதான் பாக்கியராஜனுடைய சிறப்பை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் உணர்ந்திருக்கின்றார்களோ தெரிந்திருக்கின்றார்களோ என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நான் சிறுவனாக இருந்த பொழுது, இளைஞனாக இருந்த பொழுது பாக்கியராஜ் சாருடைய சிறப்புகளை படிக்கின்ற காலத்திலே ஆய்வு செய்தவன், புரிந்து கொண்டவன். அவருடைய அடையாளம் என்ன தெரியுங்களா? அவருடைய அடையாளம் என்ன? அவருடைய அடையாளம் என்ன சார்? அந்த 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 7 நாட்கள், அதுதான் அவருடைய அடையாளம். அதில் ஒரு இளைஞனுடைய வெற்றி பயணம், அதில் இவருக்கு ரொம்ப பொருத்தமாக தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. அவர் ஒரு மியூசிக் டைரக்டர் ஒருவர். இன்னைக்கு இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கும் அவர் வருகை தந்திருப்பது இது இவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம். ஸோ அந்த 7 நாட்கள்
அதில் இறுதி காட்சி கிளைமேக்ஸ், அதில் வரக்கூடிய வசனம், அது வசனமே கிடையாது, ஸ்லோகம். ஒவ்வொரு மனிதனும் மனதிலே வைத்து கொள்ள வேண்டிய ஒரு ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்? உணர்வுபூர்வமான காட்சி, இறுக்கமான காட்சி, பரபரப்பான காட்சி, சிந்திக்கக்கூடிய காட்சி. என்னுடைய காதலி உன்னுடைய மனைவி ஆகலாம், உன்னுடைய மனைவி ஒருபோதும் முடியாது. எதை சொல்லியது அந்த காட்சி, அந்த வசனம்? எதை சொல்லியது இந்த சமூகத்திற்கு? 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே ஒரு தமிழச்சியின் கழுத்திலே மாங்கல்யம் ஏறி இருக்கின்ற அந்த மாங்கல்யத்தினுடைய மகத்துவத்தை, மாண்பை 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே இந்த உலகிற்கு போதித்த ஒரு அற்புதமான படம் அந்த 7 நாள். இன்னைக்கு டைவர்ஸ் நிறைய வந்து போச்சு. பத்திரிகையாளர்கள் இருந்தீங்கன்னாக்கா சிஎம் சார் வந்தாருன்னா நான் ஒரு கோரிக்கையை வச்சிருப்பேன். ஆய்வு செய்யக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்களுக்கு அந்த 7 நாட்கள் ஒரு ஆய்வு பாடமாக இருக்க வேண்டும். கொடுங்க. அவருடைய ஒவ்வொரு படமும் ஜனரஞ்சகமாக குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான படம். அவரை தாண்டி அடுத்ததாக எஜமான் உட்கார்ந்திருக்காரு. ஸோ அவரையும் நம்ம சாதாரணமாக சொல்ல முடியாது. ஊமை வழிகள் தந்த அற்புதமான மனிதர். எங்களுக்கெல்லாம், நாங்கள்லாம் இளைஞராக இருந்தபொழுது எங்களுடைய ரத்தத்திலே சூடேற்றியவர்கள், உணர்வுகளை பதித்தவர்கள், உற்சாகத்தை கொடுத்தவர்கள். இப்பொழுது உற்சாகத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர் இளைய சமுதாயத்திற்கு. அழைப்புதழிலே விருதை வென்ற, தேசிய விருது வென்ற இசையமைப்பாளர் என்று இருந்தது. அவர் தேசிய விருதை வெல்லுவதற்காக இசையமைத்தாரா, அல்லது அவருக்குள் பிறந்த அந்த இசைக்காக அவரை பெற்றெடுத்த அந்த பெற்றோரை பெருமைப்படுத்துவதற்காக இந்த தேசம் அவருக்கு விருது வழங்கியதா? அவருக்குள் பிறந்த அந்த இசையானது இளைஞருடைய துள்ளலை கொடுத்தது, மகிழ்ச்சியை கொடுத்தது, சோகத்தை கொடுத்தது, உணர்வுகளை எழுப்பியது. ஆகவே அவருடைய பெற்றோரையும் அவரையும் அவருக்குள் பிறந்த இசையும் கௌரவிப்பதற்காக இந்த தேசம் அவருக்கு விருதுகளை வழங்கியது. கொடுங்க, ஒரு பாராட்டு கொடுக்கலாமா? புருனோ 25 ஆண்டுகளுக்கு முன்பு, இப்போ எனக்கு ஞாபகப்படுத்திட்டாரு, இந்த புதுச்சேரியிலே புருனோவுக்கு ஒரு நண்பன் இருந்தான் என்று சொன்னால் அது என்னை தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது. இன்றைக்கு உலகம் முழுவதும் நண்பர்கள் இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் இதை விட பெருமை எனக்கு வேறு எதுவும் கிடையாது. இதை விட எனக்கு பெருமையாக கிடையாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் நான் ஒரு ஜாலி ஹோம் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் வந்து பார்க்கணும் வாங்க அப்படின்னார். பார்க்குறதுக்காக போயிருந்தேன். ஃபோன் பண்ண வந்தார், அழைச்சிட்டு போனார். ஒரு சிறுவனை அழைத்தார். அந்த சிறுவனை தூக்கி இப்படி வச்சுக்கிட்டு அந்த முகத்தை தடவினாருங்க. அந்த குழந்தை இருக்கானா, நான் இங்கே இருக்கானான்னு தெரியல, அவனை தடவி, இவனை நான் சுடுகாட்டிலிருந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது அப்படியே எனக்கு நடுக்கும், இப்பயும் நடுங்குது, எனக்கு இதை சொல்ல முடியலன்னால. ஒரு குழந்தையை சுடுகாட்டிலிருந்து கொண்டு வந்தேன், அவருடைய தாயும் இறந்து விட்டால், தந்தையும் இறந்து விட்டார், அவனை வளர்ப்பதற்கு யார் என்று தெரியவில்லை, நான் கொண்டு வந்து வளர்க்கின்றேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. எனக்கு டோட்டல் ஆஃப் ஆயிடுச்சு. இப்படி ஒரு மனுஷனா சுடுகாட்டில் இருந்து. ஸோ அடுத்து மேலே அழைச்சிட்டு போனார். ஒரு பெண்ணை கூப்பிட்டாரு, கோமான்னாரு. வந்துச்சு. நான் இவங்க உறவுக்கார பொண்ணு இருக்குமோ, இவங்க யா அப்படின்னேன். இந்த பொண்ணு நர்ஸ் படிக்கிறா, நர்சிங் படிச்சுக்கிட்டு இருக்கா, நரிக்குறவர் சமுதாயம் அப்படின்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த புதுச்சேரிக்கு விடுதலை வீரர்களாக வந்தவர் அரவிந்தர் அவர்கள். அமைதியை நிலைநாட்டினார்கள். விடுதலை வேள்வியிலே பொங்கி எழுந்து எரிமலையாக வெடித்து சிதறி புரட்சி கவிதைகளை தந்து புரட்சிக்கு வித்திட்ட மண் என்று நிரூபித்தார் உலக மகாகவி எட்டயபுரத்து முண்டாசு கவிஞன் முறுக்கு மீசைக்காரன் மகாகவி பாரதி. இந்த பாரதிக்கு பிறகு விடுதலை பெற்ற இந்த மண்ணிலே விசேஷ வீட்டிலே உண்டு விட்டு கொண்டு வந்து கொட்டுகின்ற அந்த இலையில இருக்கக்கூடிய சோற்று பருக்கைகளை வடித்து தன்னுடைய பசியை தீற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சமூகத்தை பார்த்து இவருடைய வாழ்க்கையில் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று சிந்தித்து அவர்களோடு பழகி அவருடைய குழந்தைகளை தொட்டு தூக்கி தோளிலே போட்டு தட்டி தாளாட்டி அவர்களுக்கு எழுத்தறிவு கொடுத்து கல்வி அறிவு புகட்டி ஒரு சமுதாயத்தினுடைய மறுமலர்ச்சிக்கு வாழ்க்கை தரம் உயர்வதற்கு வித்திட்டு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் புரட்சியாளர். இதான் உண்மை. 50 ஆண்டுகளை கடந்து விட்டேன். இந்த புதுச்சேரி மண்ணிலே பிறந்து வாழ்ந்து நான் 50 ஆண்டுகளை கடந்து விட்டேன். நான் என்ன சாதிச்சிருக்கிறேன், எனக்கு என்ன மதிப்பெண் கேட்டால் 0. நான் ரியல் ஹீரோ புருனோ என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.
ஸோ நான் ஏன் அவரை கூப்பிட்டேன்னா, திடீர்னு அவரை நான் பார்க்கல. நான் இங்கே மேடையில் உட்காந்துருக்கும் போது அவர் வந்திருக்கிறாரு. அவரை பார்த்த உடனே நான் அவரை கூப்பிட்டு பேச வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தில் தான் நான் அவரை பார்த்தோன்னே கூப்பிட்டேன். ஸோ நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் பகிர்ந்துக்கணும். ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் ஒரு கனவு இருக்கும். எல்லாருக்கிட்டையும் நம்ம இதாகணும் அதாகணும்னு சொல்லி ஒரு கனவு இருக்கும். எனக்கும் ஒரு 20-25 வயசில் வந்த ஒரு கனவு தான் இயக்குனர் ஆகணும், சினிமா துறையில் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கனவு. நம்மளுமே சின்ன வயசில் தெரியும் இல்லையா, முறுக்கு மீசியை முறுக்கிக்கிட்டு தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு ஹீரோ மாதிரி நம்மளை கற்பனை பண்ணிக்கிட்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சாதாரண வாழ்க்கையை தான் நானும் ஆரம்பித்தேன். என்னுடைய வாழ்க்கையும் அப்படி தான் ஆரம்பிச்சுது. ஆனால் ஒரு ஏழ்மை காரணமாக என்னாலெல்லாம் வந்துட்டு சினிமா துறையில் போய் இருந்து சினிமா கற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய ஜாம்பவான்கள் மாதிரியெல்லாம் எனக்கு வந்துட்டு ஒரு உதவி இயக்குனராகவோ அவங்கக்கிட்டலாம் போய் பணிபுரியறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் என்னுடைய வாழ்க்கை பயணம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி உரைக்கவி மாதிரியான சில பேர் என்னை நம்பி சில படங்கள், வீடியோ படங்கள், திரைப்படங்கள், அந்த குறும்படங்கள், ரேடியோக்களில் குரல் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும்தான் நான் என்னுடைய பயணம் ஆரம்பிச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு வந்துட்டு இடையில நான் நிறைய சமுதாய பணிகள்லாம் செய்ததாக சொல்கிறாங்க. அந்த தருணத்தில் என்னோட 50 வயது கடக்கும்போது தான் சினிமா ஆசையெல்லாம் தூக்கி போட்டாச்சு. இதுக்கு மேலே நமக்கு யார் வாய்ப்பு தரப்போறா? எங்கே போய் கேட்டாலும் எனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை. நம்ம யார்கிட்ட போய் கேட்க முடியும்? நீங்கள் யார்கிட்ட வேலை செஞ்ச, யார்கிட்ட உதவி இயக்குனராக இருந்த, யார்கிட்ட ஸ்கிரிப்ட் எழுதுன, இந்த கேள்விகள்லாம் வரும். ஸோ சொசைட்டியில் நம்மளும் ஒரு அந்தஸ்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, நம்ம போய் இதுக்கு மேலே ஒரு எங்கே போய் நான் இயக்குனர் வாய்ப்பு கேட்குறதுன்ட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மையிலேயே என்னுடைய வாழ்க்கையை நான் ரொம்ப நாள் நான் கடந்து போயிட்டு என் குழந்தைகளுக்காகவே வாழ்ந்து முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே இந்த வாய்ப்பு எனக்கு வராதுன்னு நினச்சேன். ஆனால் இந்த நாள் எனக்கு மிக எமோஷ்னலாக இருக்குது. இந்த நாள் எனக்கு மிக தேங்க்யூ. என் வாழ்க்கையில் இப்படி ஒரு நாள் நமக்கு வருமா அப்படின்னு எல்லாரும் ஏங்கியிருக்கக்கூடிய ஒரு நாள் எனக்கும் இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ அப்படி தான் நான் நினைக்கிறேன். நான் யாரையும் ஏமாத்தலைன்னு நினைக்கிறேன். புதுச்சேரி கலைஞர்கள் எல்லாம் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை நான் காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன் இதுவரை. ஸோ ஜெகத் சண்முக ஐயா காலைல போட்டிருந்தாரு, பிரசவம் என்னது வளைகாப்பு நடந்துருச்சு. ஸோ இன்றைக்கி வளைகாப்பு திருவிழா, இன்னும் பிரசவம் மட்டும்தான் இருக்குது, படம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலைல ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு. ஸோ இந்த ஒரு வாய்ப்பு, இதை ஒரு மனிதன்ட்ட நான் போய் சொல்லும்போது, நிறைய பேர்கிட்ட இதை பற்றி ஷேர் பண்ணும்போது, இந்த கதையெல்லாம் யார் சார் பண்ணுவா? இதெல்லாம் இதில் இப்போல்லாம் ஜேர்னலே கிடையாது, இதில் ட்ரெண்டிங்கே கிடையாது, கமர்ஷியல் கிடையாது, காதில் மரத்தை சுற்றி காதல் பாட்டு கிடையாது, 4 ஃபைட்டு கிடையாது, இதெல்லாம் யார் சார் பண்ணுவா அப்படின்னு தான் என்னை டிமோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் கிருஷ்ணராஜன் ஒரு மனிதரை நான் சந்தித்து ஒரு சாதாரணமாக நான் சொல்லும்போது, நான் பண்ணுறேன் வாடான்னு சொல்லி தோல் மேலே அதை தூக்கி கொடுத்து 2 வருஷத்துக்குள்ளே அந்த படத்தை எடுத்து முடித்து அதுக்கான எல்லா வேலைகளையும் செய்து முடித்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய விழாவில் நடுவில் என்னை கொஞ்சம் ஒரு இன்றைக்கி நான் சொல்லுவேன், நான் எவ்வளோ பணிகள் பண்ணாலும் என்ன வேலை செஞ்சாலும் நான் தலையில் கிரீடத்தை தூக்கி வச்சுக்கவே மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் எனக்கு என்னமோ இன்றைக்கி கொஞ்சம் கிரீடம் தலையில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்குது. கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். பரவாயில்ல, இவ்வளோ பெரிய க்ரௌடுக்கு மத்தியில் ஒரு எனக்கான ஒரு விழாவாக நான் ஒரு இயக்குனராக அங்கீகரிக்கப்பட்டு இந்த இடத்துல ஒரு விழாவில் நானும் நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கிருஷ்ணா நீங்கள் தான் எனக்கு இதை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறீங்க. இது எல்லாமே இந்த பாண்டிச்சேரியில் கூடிய எல்லா கலைஞர்களுமே கூட இருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் உங்ககிட்ட எல்லாம் ஒரு எப்படி நடந்துக்கிட்டேன், எப்படி உங்களை இயக்கினேன், எப்படி ஒரு விஷயமா நான் உங்களை அணுகினேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாருக்குமே நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் சொல்ல விரும்பலை. நான் இது கூட இருந்தக்கூடிய எனக்கு பணிபுரிஞ்ச எல்லாருமே நான் நன்றி உரையன் சொல்லும்போது இண்டிவிஜுவலாக பேரை பற்றி சொல்லிக்கலாம். எல்லாருக்கும் எங்களுடைய அன்பு கலந்த என்னோட நன்றி. எல்லாரும் எங்களுடைய அன்புக்காக நட்புக்காக மட்டும்தான் வந்திருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தது அடுத்ததாக எப்போவுமே ஸ்ரீகாந்த் ஐவா சார் அப்படின்னு சொன்னாலே அதிரடி பாடல்கள் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஆனாலும் நம்மளுடைய மனதை உருக்க வைக்கக்கூடிய எவ்வளோ பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான அழகான தருணத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம பேச இருக்கிறோம். அதில் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எப்போவுமே அம்மா பாட்டு சார், அந்த நீயே நீயே ரொம்ப ஸ்பெஷல்.
நான் வந்து மெலடி கிங்னு கூட உங்களை சொல்லுவேன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லான சாங்ஸ், லவ் சாங்ஸ், டியூட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஐ திங்க் உங்களோட கரியரில் எனக்கு இந்த சாங் என்னவோ நான் திரும்பி தான் உட்காந்துருந்தேன், என்னால் விஷுவல் பார்க்க முடியல. ஆனால் அந்த பாட்டு கேட்க கேட்க அவ்வளோ கூஸ் பம்ப்ஸ். இட் வாஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் சாங். நிச்சயமாக இந்த பாடல் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி எல்லாரோட மனதிலும் போய் அமையும் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷத்தோட ஐ எம் வெல்கமிங் யூ ஆன் டு தி ஸ்டேஜ் ஃபார் தி ஸ்பீச். ஸோ ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம், நம்ம எல்லாம் ஜெயிக்கிறோம். ஓகே, சிவன் அருளால எல்லாரும் ஜெயிக்கிறோம். படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லாரும் போயிட்டு அந்த மவுத் டாக்லேயே சில படங்கள் ஓடும்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி படம் தான் இந்த படம். இந்த படத்தில் ஒரு உண்மையான ஒரு வாழ்வியல் இருக்குது. ஆர்ஆர் பண்ணும்போது எனக்கே ரொம்ப ஃபீல் பண்ணி தான் பண்ணேன். ஆக்சுவலாக ஒரு மாதிரி பயம் கலந்த ஒரு சந்தோஷம் இருந்தது. ஸோ இன்ன வரைக்கும் நல்லா பண்ணிட்டு இருக்கோம். வாழ்க்கையை இன்னும் பெட்டராக பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்மளுக்கு ஒரு லெசன் சொல்லி கொடுத்துருக்கு ஆக்சுவலாக. ஸோ முக்கியமாக எங்களோட ஹீரோ கிருஷ்ணா சார் ரொம்ப நன்றி சார். இந்த படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் சொன்ன மாதிரி எல்லாம் என்னை அறிமுகப்படுத்தும் போது நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கேன், 100 படங்கள் தாண்டி பண்ணியிருக்கேன் எல்லாம் சொன்னாங்க. பட் எனக்கு வந்து மனிதம் படம் பண்ணது ரொம்ப ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன் நான். ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு. முக்கியமாக பாண்டிச்சேரி கலைஞரை ரொம்ப பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 100 பேரா சார்? சார் 100% கரெக்டுங்க சார். ஸோ அதில் வந்து ஒரு உண்மையை சொல்லி ஆகணும், எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க. ஆக்சுவலாக எல்லாருமே அதாவது நான் ஒருத்தரை சொன்னால் ஒருத்தர் குறை சொல்கிற மாதிரி இருக்கும், சொல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்த மாதிரியே இருக்குது ஆக்சுவலாக. ஆமாம், நானும் பாண்டிச்சேரி தான் சார். ஆமாம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம். முக்கியமாக வந்து இந்த படத்தில் பாடினவங்க பற்றி நான் சொல்லி ஆகணும். நான் என்ன பண்ணுறேன்னா மியூசிக்காக நான் சொல்லிடுறேன், அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஸோ இந்த நேரத்தில் எங்களோட குருநாதர் பாக்கியராஜ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நீங்கள் சென்னையில் வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறேன். அந்த ஆர்வி உதயகுமார் சார் ரொம்ப நன்றிங்க சார். அரவிந்த் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் ஆர்கே அன்பு செல்வன் சொன்னேன், ரொம்ப நன்றி. லயா மேம், கம்பீரா குரலுக்கு சொந்தக்காரரே, ரொம்ப நன்றி மேம். அண்டு அப்புறம் இன்னொரு பிஎஸ்கே தம்பியும் பார்த்தேன், ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. அண்டு இந்த படத்தில் வந்து கவிஞர்கள் ரொம்ப பேர் இருக்காங்க. ஸோ யுரேக்கா வந்து தான் வந்து அந்த சிவன் சாங் எழுதினார். அவருக்கு பலத்தை கரகோஷம் கொடுங்க, ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து ஒரு இதுக்கெல்லாம் ஒரு சாங் இருக்குது, ஒரு நல்ல பாட்டு, அவனெல்லாம் உசரோடு இருக்கையில்னு ஒரு பாட்டு, ஒரு கானா பாட்டு இருக்குது. அந்த பாட்டு வந்து ஜீவன் மயில் எழுதியிருக்காரு, பலத்தை கரகோஷம் கொடுங்க. விஜயகாந்த் சார் டெபியூட் பண்ணி ஒரு சாங் கேட்டோம்ல, என்ன தவம் நாங்கள் செய்தோமோன்னு சொல்லிட்டு, அது யார் எழுதினாரு? நம்ம டைரக்டர் ப்ரூனோ சார் தான் எழுதினாரு. அவங்களுக்கு நன்றி. அப்புறம் வந்து ஒரு ஒப்பாரி சாங் இருக்குது, அது வெற்றிவேல் நாடக சபா டீம் அது அவங்க தான் உட்காந்துருக்காங்க. எழுந்துங்க தம்பி, 2 பேரும் எழுந்துங்க, அவங்க தான் பாடினாங்க. ரொம்ப நன்றி, சூப்பராக பாடியிருக்கீங்க. அண்டு அப்புறம் வந்து ஓப்பனிங் சாங் ஃபேமிலி சாங் பார்த்தீங்களே, அது வந்து ஒரு குட்டி பாப்பா, ஒரு கேர்ள், அவங்களுக்கு முடிஞ்சு போனால் என்ன வயசு இருக்கும் சார்? 30. ஓகே, அவங்க பேர் வந்து ஜீவா, அவங்களும் எழுதியிருக்காங்க. ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வந்து இந்த ஒரு தத்துவ பாடல் வந்து பாடுறது வந்து நம்ம பாண்டிச்சேரியை சேர்ந்த அண்ணன், வயசு தப்பாக சொல்லிட்டேன்னா, ஒப்பாரி சாங் வந்து பாடினவங்க இவங்க, ஆறு செல்வம் அவர் தான் எழுதியிருக்காரு. கலைமாமணி, வா சூப்பர் சார். சார் ரொம்ப மகிழ்ச்சி சார் அவங்களை பார்த்தது. தேங்க்யூ சார். சரி, அந்த ஒரு கானா சாங்கை பாடிறது வந்து புதுவையை சேர்ந்த ஜெயமூர்த்தி அவர்கள் பாடியிருக்காங்க, அவருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து சிவன் சாங் பாடினவர் வந்து அஜய் செல்வன், அவங்க பாடியிருக்காங்க. 2 பாடலுமே, குடும்ப பாடலும் சிவன் சாங்கும் அவங்க தான் பாடியிருக்காங்க. சொன்ன மாதிரி அந்த ஃபோக் சாங் வந்து அவங்க பாடினாங்க, வெற்றிவேல் நாடக சபை அவங்க பாடினாங்க. அண்டு ஸோ அவ்வளோதான். அப்புறம் வந்து முக்கியமான சாங்கு விஜயகாந்த் சார், அந்த சாங் பார்த்தீங்களா, அது அந்த குழந்தைங்க வாய்ஸ்லாம் கேட்டிங்களா, நல்லா இருந்ததா? அந்த பாடல் பாடுனது வந்து ஜாலி ஓம் குழந்தைங்க அங்கே இருக்காங்களா, அவங்க தான் பாடினாங்க. குட்டி சூப்பராக பாடிருக்கீங்க குட்டி, தேங்க்யூ. ஸோ இந்த நேரத்தில் வந்து இந்த மேடையை வந்து எவ்வளோ சிறப்பாக பண்ண நம்ம பிரசாத் ப்ரோவுக்கு நல்ல பலத்தை கரகோஷம் கொடுங்க. ஃபுல்லாக நின்று அவர் தான் வந்து, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் எங்களோட பெரிய நண்பர், ஃபேமிலி ஃப்ரெண்ட், அதாவது சினிமாக்கே ஃபேமிலி ஃப்ரெண்ட் நிக்கில் முருகன் அண்ணன் வந்து இதோட பிஆர்ஓ பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் சேம் டைம் தண்டபாணியனை அண்ணன் ரொம்ப நன்றி.
ஐயாஸ் பிரதருக்கும், தொஷிலா மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ எவ்வளோ ஃபங்க்ஷன் போவோம், அது மனசுக்கு நிறைவாக இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் இந்த நிகழ்ச்சி வந்தது எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு நான் எல்லாமலை சிவனை வேண்டிக் கொண்டு, ஓகே, வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். சொல் அவ்வளோதான், பாக்கியராஜ் சார் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன். ஹீரோயின் மேம், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இனிதான் உங்கள் சிரிப்பே நான் பார்க்குறேன். அதே மாதிரி பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருக்கும், ஊடக நண்பர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலா சார் நீங்க எனக்கு வந்து ஒரு புலி சட்டை போட்டிருக்கீங்க. அந்த புலித்தோல் அந்த சிவன்ங்கிற அந்த பாடலுக்கும் பயங்கர மேட்சிங்கா இருக்கு. ஒரு அழகான ஒரு பாசிட்டிவிட்டி எப்பவுமே நீங்க கொடுப்பீங்க ஸ்டேஜ்ல. ஸ்ரீகாந்த் தேவா சார் அவர்களுக்கு, இயக்குனர் திரு கே பாக்யராஜ் சார், இயக்குனர் திரு ஆர் வி உதயகுமார் அவர்கள், இயக்குனர் திரு அரவிந்த்ராஜ் அவர்கள் மற்றும் நாயகன் திரு கே கிருஷ்ணராஜு அவர்கள் அனைவரும் சேர்ந்து கேப்டன் அவர்களின் மெமெண்டோ வழங்குவார்கள். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ல நிறைய த்ரில்லர்ஸ், நிறைய ஹாரர் ஃபிலிம்ஸ் பார்க்குறோம். பட் ஸ்டில் அந்த படங்கள்ல நிச்சயமாக ஃபன் நிறைஞ்சிருக்கும். அது வந்து சிரிப்பு, அது ஜோக் படமா, பேய் படமா, இல்லை வந்து ஹாரர் படமா நம்ம பிரித்து பார்க்கறது இருக்கு. ஆடியன்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்காங்க, என்கேஜ் பண்ணுறோம், என்டர்டெயின் பண்ணுறோம், அதெல்லாம் வேறு. பட் ஸ்டில் இது பேய் படமா, ஹாரர் படமா, மிஸ்ட்ரி த்ரில்லரா, ஹாரர் ஃபில்மான்னு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஐகானிக் கிளாசிக் மாஸ்டர் பீஸாக இருக்கக்கூடிய படங்களில் ஊமை விழிகளுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்குல்ல. அப்படிப்பட்ட ஒரு அழகான படத்தை கொடுத்திருக்கக்கூடிய இயக்குனர் திரு அரவிந்த்ராஜ் சார் அவர்களை தற்பொழுது பேச அழைக்கிறேன். எல்லோருக்கும் என் இனிய வணக்கங்கள். புதுச்சேரியையும் தன்னையும் பிரிக்க முடியாதபடி புதுச்சேரி மக்களின் மனதிலே என்று ஒட்டி கொண்டிருக்கும் இந்த விழாவிற்கு வராவிட்டாலும், அலுவல்களின் காரணமாக வராவிட்டாலும், அந்த நேரத்திலும் இங்கிருப்பவர்களை வாழ்த்த வேண்டும் என்று வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கும் முதல்வர் அவர்களுக்கு எனது முதல் வணக்கங்கள். திரு பாக்யராஜ் சார் அவர்கள், திரைக்கதை மன்னன், அவர்களை பற்றி நான் பெருசாக சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கே எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவர் தலைமையில் இந்த விழா நடக்கிறது, அவர் வந்து இதில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நண்பர் ஆர் வி உதயகுமார் அவர்கள் எங்கள் இயக்குனர் சங்கத்தோட தலைவர். அதை நான் வந்து சொல்லியே ஆகணும் கம்பல்சரியாக, சங்கத்து சார்பாக. அவரும் ஒரு அற்புதமான மனிதர், அற்புதமான இயக்குனர். அண்ணன் அன்பு செல்வன் அவர்கள், கேட்க வேண்டாம், சின்ன படங்களை நான் ஓட்டியே காட்டுவேன்னு சபதம் எடுத்துக்கிட்டு சினிமாவில் இன்றைக்கி வரைக்கும் சின்ன படங்களுக்காகவே போராடிட்டு இருக்கிற ஒரு அற்புதமான மனிதர் அண்ணன் அன்பு செல்வன் அவர்கள். அப்புறம் மேடம், அற்புதமாக தமிழ் மழை பொழிந்த மாதிரி இருந்தது பேசும்போது. அப்படி ஒரு அற்புதமான பேச்சு. காம்பேரிங் பண்ணிகிட்ருக்கவங்க, அவங்களையும் சொல்லணும். ஏன்னா அவங்க எல்லா விழாவுக்கும் குடும்ப விழாவாட்டம் வந்து பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அற்புதமான ஒரு இது. அதே மாதிரி இந்த யுவர் பேக்கர்ஸ் சார்பாக திரு கிருஷ்ணராஜ் அவர்கள், அவரை வந்து எவ்வளோ பாராட்டினாலும் தகும். ஏன்னா நம்ம வந்து ஒரு தொழில் செய்கிறோம், ஒரு சினிமாவில் நம்ம ஜெயிக்கிறோம், போராடுறோம், நான் ஜெயிக்கிறோன்னா நான் ஒருவன் மட்டும்தான் அதில் ஜெயிக்கின்றேன். ஆனால் இவர் ஜெயித்தால் இவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய எல்லோருமே ஜெயிப்போம். அதனால் நிச்சயமாக இவரை ஜெயிக்க வைக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு, நம்மளுடைய கடமைன்னே சொல்லணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம எல்லோரும் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்கணும். ஏன்னா அவர் வந்து இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு தயாரிப்பாளர் ப்ரூனோ சாருக்கு கிடைச்சது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா ப்ரொடியூசரே கிடைக்க மாட்டாரான்னு நம்மளாம் தேடிட்டு இருக்கோம். எனக்கு பணத்தை பற்றி கூட கவலை இல்லைங்க, நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ அதை எடுங்க. அற்புதமாக ஒரு விஷயம் சொன்னாங்க, உண்மையிலே கேட்டு நான் அசந்துட்டேன். என்னென்னா, ஒன்றும் இல்லை சார், எங்கள் இதில் இருக்கிற குழந்தைங்களாம் வந்து நாங்களாம் எங்கே போய் தேட்டரில் படம் பார்க்குறதே கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க.
அவங்களே அந்த தியேட்டரில் நடிக்க வச்சு அவங்கள பார்க்க வச்சா எப்படி இருக்கும்னு நாங்கள் நினச்சோம். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த படம்னு சொன்னாங்க. அது வந்து உண்மையிலே குழந்தைங்களாம் நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உண்மையிலே அற்புதமான ஒரு பாட்டு பாடினீங்கன்னு நம்ம தம்பி ஸ்ரீகாந்த் அவர்களும் உங்களை பாராட்டினார். ஜாலி ஹோம், எப்போதும் ஜாலி ஹோம் தான் நீங்கள். மனிதம், அதாவது மனிதனை மனிதன் அறிவான் என்பது போல இந்த படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனரை கண்டுபிடித்தாரா அல்லது அந்த மனிதன் இந்த மனிதரை கண்டுபிடித்தாதா? ஏன்னா ரெண்டு பேரும் மனித நேயம் மிக்கவர்கள். ரெண்டு பேரும் ஒரு மனுஷனை பார்த்தோன்னு தெரியுது அவருக்கு. இவருடைய ஆசையை அவர் நிறைவேற்றினார், அவருடைய ஆசையை இவர் நிறைவேற்றினார். நல்ல பாடல்கள் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதம் ஸ்ரீகாந்த், அற்புதம். அதாவது வந்து நாங்கள் கேட்கும் போதே சொன்னேன், மிக்சிங்கெல்லாம் அப்படி ஒரு இது, தேட்டரும் ரொம்ப அற்புதமாக அதுக்கான இது கொடுத்துருக்குது. ப்ரூனோ சார் பேசும்போது சொன்னார், என்னுடைய கனவு இன்று நினைவாகி இருக்கிறது என்று. உங்கள் கனவு மட்டும் இல்லை சார், நீங்கள் எத்தனை குழந்தைங்களோட கனவுகளை நினைவாக்கிட்டு இருக்கீங்க. அதனால் நிச்சயமாக உங்கள் கனவு இன்றைக்கின்னு இல்லை, என்றைக்கு இருந்தாலும் நினைவாகும். அதே மாதிரி வெற்றி அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணராஜ் சாருக்கும் சரி, ப்ரூனோ சாருக்கும் சரி, நீங்கள் செஞ்சிட்ருக்கிற இந்த சேவைகளில், இந்த செயலில் நீங்கள் என்றைக்கோ வெற்றி பெற்றுட்டீங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து வெற்றிங்கிறது வந்து தேவையே கிடையாது. இந்த படம்ங்கிறது வந்து உங்களை உலகத்துக்கு காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குமே தவிர, இதில் நீங்கள் அடைய போகிற வெற்றி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி கிடையாது. ஏன்னா அதை விட தாண்டி பெரிய வெற்றியை நீங்கள் அடைஞ்சிட்டீங்க. அப்படி ஒரு இந்த குடும்ப விழான்னு சொன்ன மாதிரி எனக்கே ஒரு குடும்பம் மாதிரி இருக்குது. இன்றைக்கி தான் வந்தேன், இப்போ தான் இவங்களெல்லாம் தெரியும். இப்படி ஒரு குடும்ப விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பை வழங்கிய நண்பர்களுக்கு, தண்டபாணி சார், பிரசாத், எல்லாருக்குமே வந்து இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி கூற கடமைப்பட்டிருக்கேன். கதாநாயகி அவர்கள் இன்றைக்கி தான் சிரித்து பார்க்குறேன்றாரு. படத்தில் இப்போ சிரிச்சிருக்காங்களான்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். ஒரே ஒரு வார்த்தை தான், அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னுவாங்களே, இங்கே படம் பார்த்த ஒரே ஆள் நம்ம ஸ்ரீகாந்த் தம்பி தான். அவர் பார்த்துட்டு சொல்லிட்டாரு, அற்புதமான படங்க அப்படின்ட்டாரு. அதனால் நிச்சயமாக இந்த படம், ஏன்னா என் ரீரெக்கார்டிங் பண்ணும்போது என் மனதை கலக்கியதுன்னு சொன்னார். உண்மையில் ஒரு மனசை வந்து ஒரு படம் போய் டச் பண்ணணுன்னா அது பெரிய விஷயம். நிச்சயமாக சிவன் அருள்ன்றாங்க. அது எல்லாத்த விட நீங்கள் செஞ்சிட்டு இருக்க இந்த சேவைகளின் அருளால் நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். அதுக்கு எல்லா வகையிலையும் பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும், பாண்டிச்சேரி மட்டும் இல்லை, பாண்டிச்சேரியில் இருக்கவங்கள மட்டும்தான் அவர் நடிக்க வச்சுருக்காருன்றாங்க. பாண்டிச்சேரி மட்டும் இல்லை, உலகத்திலேயே உங்களுடைய இந்த சேவைக்காக இந்த படம் பாராட்டப்பட வேண்டும், விருதுகளை பெற வேண்டும் என்று என் ஆசையையும் வாழ்த்துக்களையும் கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். விரைவில் வெளிவர உள்ள மிகப்பெரிய பதிவாக உருவாகி இருக்கக்கூடிய முத்துராமலிங்க தேவர் படத்தின் இயக்குனர் அரவிந்த்ராஜ் சார் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நாம் கேப்டன் அவர்களின் நினைவு பரிசை வழங்குகிறோம். இயக்குனர் திரு கே பாக்யராஜ் சார் அவர்களும் இயக்குனர் RV உதயகுமார் அவர்களும் மேடையில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் அனைவரும் கேப்டன் அவர்களின் நினைவு பரிசை வழங்குகிறார்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். ஹீரோ ஃபிலிம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அவங்கள மாஸ் ஹீரோவா, எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஹீரோவா சில இயக்குனர்கள் அந்த அங்கீகாரத்தை அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி ஒரு அங்கீகாரத்தை எல்லா நடிகர்களுக்கும் கொடுத்துருக்காங்க. நான் முன்பே சொன்னேன், கேப்டன் அவர்களின் நினைவு பரிசு தான் வழங்கப்படுது. கேப்டன் அவர்களின் ட்ரிபியூட் ஒரு சாங் நம்ம கொடுத்திருந்தோம். அந்த மாதிரி என்றைக்குமே நம்மளோட மனதில் மறையாத கேப்டன் அவர்களின் 3 முக்கியமான அழகான படங்களை கொடுத்த இயக்குனர்கள் இங்க இருக்காங்க. அதுல என்னைக்குமே சின்ன கவுண்டருக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் உண்டு இல்லையா? சோ அழகழகான அத்தனை மாபெரும் வெற்றி படங்களையும் கொடுத்திருக்கக்கூடிய தமிழ் திரைப்பட இயக்குனர்கள் சங்கத்தின் தலைவர் திரு RV உதயகுமார் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். ஜாலி ஹோம்ஸ் குழந்தைகளுக்கு முதல் வாழ்த்துகள். இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த விழாவே உங்களால் தான் என்பதை நான் அறிவேன். ஸோ இது உங்களோட சக்சஸ், கரெக்டா? நல்லா கைத்தட்டணும்.
உங்களுடைய அன்பு ஒரு புருனே அவர்கள் அல்ல, ஒரு கிருஷ்ணராஜு அவர்கள் அல்ல, இன்னும் 100 புருனேக்களை, இன்னும் 100 கிருஷ்ணராஜுகளை உருவாக்கும் உங்களுடைய அன்பு. நான் இது ஏதோ ஒரு படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷன் நினச்சி தான் வந்தேன். இங்கே வந்தால் தமிழருவி மாதிரி கொட்டுற லயா அவர்கள். முடி உள்ளவன்லாம் வந்து புத்திசாலி கிடையாது. முடி போனா அதே போச்சுன்னு நினைச்சிட்டா எதை பற்றியும் கவலைப்படாமல் தமிழ் ஒன்றையே நீ வந்து நினைத்து தமிழ் உங்க எப்பவுமே வெற்றி பெற வைக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா நீங்கள் சொன்ன கதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆரம்பத்திலேயே இந்த நிகழ்ச்சியின் துவக்கமே ஒரு அழகான துவக்கமாக இருந்ததுக்கு காரணம் நீங்கள் உங்கள் மாதிரியே. அடுத்தது எங்கள் அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் வந்து அவரை பற்றி பேசும்போதெல்லாம் நான் என்னை பற்றி நான் ரொம்ப உயர்வாக நினச்சிக்குவேன். ஏன்னா நான் அவரை பற்றி எக்ஸாம் எழுதி திரைப்பட கல்லூரியில் பாஸ் பண்ணுவேன். அதே படத்தை பற்றி சார் வந்து சொன்ன உடனே அந்த 7 நாட்களை பற்றி தான் மாங்குன்னு திரைக்கதைக்காக நான் வந்து எக்ஸாம் எழுதி பல தடவை மேடையில் சொல்லியிருந்தாலும் அது ஒரு சிறப்பான திரைப்படம். அதற்கு ஈடு இணை உலகத்தில் எந்த ஒரு திரைக்கதையும் கிடையாதுன்றது எனக்கு இன்னைக்கும் எங்களுடைய கருத்து. எங்கள் தமிழகத்தின் திரைக்கதை மாமேதை, இந்தியா போற்றும் மாமேதை எங்கள் அண்ணன் பாக்கியராஜனா. அது வந்து மிகையாகாது. ஸோ நீங்கள் சொல்லும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா நானும் சரியான ஒரு முடிவை தான் எடுத்திருக்கேன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அப்படின்ட்டு. ரொம்ப சிறப்பாக இருந்தது. அடுத்தது அரவிந்தராஜ் அவர்கள். நான் திரைப்படக் கல்லூரியில் 3வது ஆண்டு படிக்கும்போது 2வது ஆண்டு படிக்கும்போது அவர் 3வது ஆண்டு. அவர் ஊமை விழிகள் படத்துக்கு இயக்குனராக போகிறார்னு என்னையும் சேர்த்து இழுத்துக்கிட்டார் அவர் யூனிட்டில். ஸோ என்னுடைய வாழ்க்கை பயணத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது அரவிந்தராஜ் அவர்கள். எனக்கு முதல்ல மெட்ராஸில் நான் வந்தப்போ ஒழுக்கமாக போட்டுக்கிறது கூட பேண்ட் ஷர்ட்டு கிடையாது. நான் வந்து என் பிரதரோட பேண்ட்டு, சொந்தக்காரங்க பேண்ட்டெல்லாம் வாங்கி ஆல்ட்ரு பண்ணி தான் போட்டுக்குவேன் காலேஜ் வரும்போது. அதே கூட தான் நல்லாயிருக்கும், நான் கொஞ்சம் அழகாக இருப்பேன், அதை பற்றியெல்லாம் கவலைப்படல நான். ஆனால் எனக்கு முதல்ல தீபாவளிக்கு பேண்ட்டு ஷர்ட் எடுத்து கொடுத்து என்னை ஊருக்கு அனுப்பி வச்சது அரவிந்தராஜ் அவர்கள். இதெல்லாம் தான் உயர்ந்த மனிதம். நான் என்ன சொன்ன வர்றேன், இந்த மனிதம் என்ற ஒரு விஷயத்துக்கு வர்றேன். இவங்க ஒரு கதையில் சொன்னாங்க, அழகான கதை, இந்த சிங்கத்து கதையை. நான் ஒரு கதையை சொல்கிறேன், இல்லைன்னா வர்றவெல்லாம் கதை சொல்கிறேன்னு. அடுத்து எங்கள் அண்ணன் வேற கதை சொல்ல போகிறாரு. எங்கள் அம்மா நான் சின்ன வயசாக இருக்கும்போது கொஞ்சம் கண்டிப்பாக இருப்பாங்க. எப்பவுமே அம்மாக்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. டப்புன்னு அடிச்சிருவாங்க. நான் உனக்கு காசு கொடுக்க மாட்டேன் படா அப்படின்னு ஒரு அரைஞ்சிருவாங்களா, கண்ணம் வீங்கிடும். உடனே ஓடுவேன். தோட்டத்தில் எங்கள் அப்பா வேலை செஞ்சிட்ருப்பார், பருத்தி காட்டில் வேலை செஞ்சிட்ருப்பார். அப்பா நான் சாக போகிறேன் அப்படின்னு. என்னப்பா ஆச்சு? அந்த ராட்சசி அடிச்சிட்டா. யார்? எங்கள் அம்மாவை. ஏன்னா அடித்தா அவங்க ராட்சசி தானே. இந்த ராட்சசி அடிச்சிட்டா நான் செத்து போகிறேன். வேண்டாம் சாமி போம்மா, அப்பா அம்மா அப்படித்தானே அடிக்கணும். இல்லை நான் சாகிறேன் அப்படின்னு. செத்துதாகணுமாப்பா? ஆமாப்பா. அவர் பக்கத்தில் போய் ஒரு பருத்தி செடிக்கு பின்னாடி போய் அதை நோண்டினார் மண்வெட்டியை வச்சு. அந்த மண்வெட்டிக்கு வெட்டின உடனே உள்ள பாலிடால் டப்பா ஒன்று வந்தது. அதை பார்த்தோன்னே எனக்கு ஷாக்கு. என்னடா பாலிடால் எடுக்கிறாரு? நான் சின்ன பையன், 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அதுதான் எனக்கு நிறைவு தெரிஞ்ச முதல் திரைக்கதை என் வாழ்க்கையில் நடந்தது. அண்ணனுக்காக சொல்கிறேன் நான். இது அவர் எப்படி வாசாமி அப்படின்னு மெதுவாக திறந்து, இது யாராச்சும் கண்ணில் பட்டால் வர்றோம் போகிறோம் ஏதாவது தற்கொலை பண்ணுறதுக்கு எடுத்து குடிச்சு போடுவாங்கன்னு இதை வந்து பருத்தி காட்டில் நான் எனக்கு மட்டும்தான் தெரியும், ஒரு இடத்துல புதைச்சி வச்சுருவேன். நாளைக்கு வந்தால் வேறு இடத்துல புதைச்சி வச்சுருவேன். நானே மறந்துடுவேன். இந்த மறக்கிறதுக்கு முன்னாடி குடிச்சிடுவேன். குடித்தா செத்து போயிடல சார் அப்படின்னு
அவ்வளவு அசால்ட்டாக எங்கள் அப்பா எடுத்து கொடுக்குறாரு. அப்பா அப்படின்ட்டு ஓடா டேய், சாகிறவன் கேட்க மாட்டான், சொல்லிட்டு சாக மாட்டான். நான் இந்த காட்சியை அப்படியே பொன்னுமணி திரைப்படத்தில் வச்சிருப்பேன். நான் இதே காட்சியை அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிவகுமார் போவேன், அம்மா நான் சாக போகிறேன் அப்படின்னு, நான் சாக போகிறேன் உடனே ஒரு பாட்டில் போய் எடுத்து கொடுப்பாரு, சேர்த்து போடா அப்படி, அப்புறம் போடா அப்படி. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பெரியவங்க சில விஷயங்களை நம்ம மனசுக்குள்ளே பதிய வச்சிருவாங்க. அப்போது நம்ம அந்த பாசத்தை நம்ம வெளிப்படுத்துறதுக்கு நமக்கு தெரியாது எப்படி வெளிப்படுத்துறது. அம்மாவோட பாசத்தை வேறு மாதிரி புரிஞ்சுக்குவோம், அப்பாவோட நேசத்தை வேறு மாதிரி புரிஞ்சுக்குவோம். அதான் அப்பாவோட உயர்வை ஒன்று சொல்லும்போது, எங்கள் அப்பா ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப். இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. நான் ஒரு படத்துக்கு படப்பிடிப்பில் இருக்கேன், திருப்பதியில் ஷூட்டிங். எங்கள் அப்பா பெருமாளோட பக்தர். பெருமாள் கோயிலுக்கு தவிர வேறு எந்த கோயிலுக்குள்ளேயும் காலடி எடுத்து வைக்க மாட்டார். அப்படி ஒரு பக்தர் அவர். அது முத்திரை போட்டவர்னு சொல்லுவாங்க அந்த பெருமாள் பக்தர். அவர் என்ன பண்ணிட்டாரு, உடம்புக்கு சரியில்லை, கேன்சர் அவருக்கு பிழைக்க மாட்டாருன்னு தெரியும். நான் ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் போய் எங்கள் அண்ணா வீட்டில் எங்கள் ஊரில் விட்டுட்டு வந்துட்டு சொல்கிறாரப்பா நீ போடா ஷூட்டிங் போ அப்படின்றார். இல்லைப்பா நான் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ண வேணா, அந்த ரெடியார் நல்லவன் பாவம், ஒன்றும் விவரம் தெரியாதவன், உன்னால் அவனுக்கு இழப்பு வந்துடக்கூடாது. நான் திருப்பதி மலையில் ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு தெலுங்கு படம், சௌந்தர்யா ஹீரோயின். அப்போது நைட்டு சீரியஸ்ன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க என் பிரதர். நைட்டோட நைட்டை கார் எடுத்துகிட்டு நான் போகிறேன். காலையில் போன உடனேயே எங்கள் அப்பா எந்திரிச்சு உட்காந்துட்டார். நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏப்பா வந்தேன், ஒரு நாள் வந்தால் 1 லட்ச ரூபா வேஸ்ட்டாக போகுமில்ல, எங்கெல்லாம் ஷூட்டிங் நிறுத்திட்டு வந்திருக்கேன் நான். அந்த உயர்ந்த உள்ளம்தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்துச்சுன்னு சொல்கிறேன். அந்த மனித நேயம். யாரோ ஒரு தயாரிப்பாளருக்கு 1 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு வேஸ்ட்டாக போயிடுமே நினச்சா பாருங்க, அதுதான் தந்தையர்கள். கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார், நீ அவசரப்பட்டெல்லாம் வராது, நீ கிளம்பு, நான் போனதுக்கு அப்புறமா வா. எனக்கு தெரியும் அவர் ஒரு 4-5 நாளில் போயிடுவாருன்னு. அதுதான் அந்த வியாதியோட கொடுமை. நான் போய் 2 நாளில் சேர்றேன், 3ஆவது நாள் நியூஸ் வருது. அப்போது நான் அறிமுகப்படுத்திய சௌந்தர்யா அங்கே பரபரப்பான ஹீரோயின், எல்லா பெரிய நடிகர்கள் டாப் ஹீரோஸ் கூட நடிச்சிட்ருக்கா. அவள் டேட்ஸ் கிடைக்காது, எனக்காக அங்கே வந்து நடிச்சிட்ருக்காங்க. ஸ்ரீகாந்த் அவர் வேகமாக முன்னேறி வர்ற ஒரு தெலுங்கு நடிகர். அவங்க 2 பேரும் என்ன தெரியுமா செஞ்சாங்க, சார் நாங்கள் 3 நாள் 4 நாள் இங்கேயே உட்காந்துட்ருப்போம், இந்த செலவுகளையெல்லாம் நாங்களே பார்த்துக்குறோம், நீங்கள் போய் அப்பாவுக்காக வேண்டியது பண்ணிட்டு வாங்கண்ணா. ஆக எல்லா சினிமாக்காரங்க குறிப்பாக நிறைய பேரோட மனதில் மனிதம் இருக்கிறது. சினிமாக்காரன்டா அப்படின்னு எவனாச்சும் கேவலமாக சொன்னால் தயவு பண்ணி அடுத்த நிமிஷம் எந்திரிச்சு 2 போடுங்க, தப்பே கிடையாது. சினிமாக்காரங்க கிட்ட அவ்வளவு மனிதம் இருக்கிறது என்பதை திரும்ப திரும்ப நான் சொல்ல நான் வந்தேன். ஏன்னா மனிதன் இருப்பவன் சினிமாவுக்கு வந்திருக்காங்க. இப்போ நாங்கள் மனிதம் இருப்பதனால் மனிதர்களை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறோம், மனிதம் உள்ளவர்களை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறோம். புரியுதா? இதெல்லாம் இது ஒன்றா சேரும். தம்பி சொன்ன மாதிரி அன்பே சிவமே, அந்த பாட்டு யார் எழுதுனதுன்னு நான் கேட்டேன். அந்த பாட்டு ஓடிட்டு இருக்கும்போதே கேட்டேன். அவருடைய உயர்வு என்ன தெரியுமா, எல்லாரும் சேர்ந்து எழுதணுன்னாரு. அதாவது யாரோ ஒருத்தர் தன்னுடைய பெயரை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை என்பதே ஒரு பெரிய மனிதம்தான். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த குழந்தைங்களுக்காக இந்த படம் அப்படின்னாரு. ஒரு நல்ல நண்பர், அவர் எவ்வளவு தியாகங்களை பண்ணி குழந்தைகளெல்லாம் பராமரிச்சுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கைக்காக தன் வாழ்க்கையே இழந்து ஒரு திரைப்படத்துறையில் ஒரு இயக்குனராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒருத்தர். நீங்கள் மிகப்பெரிய டைரக்டருங்க,
நீங்கள் மனிதர்களையே இயக்குகிறீர்கள். நாங்கள் சினிமாவை தான் இயக்குறோம். நீங்கள் இன்றைக்கி சினிமாவை தான் இயக்கியிருக்கீங்க. இப்போது பெரிய இயக்குனர் இதே கிடையாது. அது நீங்கள் செஞ்சிட்ருக்கிறது அரவிந்தராஜ் அவர்கள் சொன்னது போல் நீங்கள் இருவரும் செய்வது மிக உயர்ந்த சேவை. இந்த சேவைக்கு ஈடு இணை எந்த சேவையும் கிடையாது என்பதை நான் இங்கே உறுதிபெற கொடுக்கிறேன். அது மட்டும் இல்லை, இது ஏதோ சினிமா அல்ல. இந்த படம் சினிமா அல்ல. ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு மனிதன் மறைவுக்கு பின்னால் அவனை பற்றி எப்படி இந்த உலகம் பேசுகிறது என்பதை பற்றிய படம் என்று நான் அறிகிறேன். நம்ம நல்லவன், ஒரு 4 பேர்த்துக்கு நல்லது பண்ணுவோம். எவனும் ஒருத்தர் நம்மளை தப்பாக தான் சொல்லுவான். இது இயற்கை. எல்லாருமே நல்லதே சொல்லிட்டு இருந்தோம்னா அப்புறம் நமக்கு வேற இந்த உலகத்தில் எல்லாமே நல்லவங்களாக இருந்தால் பிரச்சனையாக தெரியுங்களா? எப்படி நல்லவன்ற ஒரு வார்த்தையே வராமல் போயிடும். எல்லாமே நல்லவங்களாக இருந்தால் ஏதோ ஒரு கெட்டவன் இருந்தால் தானே நல்லவன்றதுக்கு ஒரு வார்த்தை உருவாகுது இல்லையா? நல்லது கெட்டது, கெட்டது இருந்தால்தான் நல்லதுக்கு நல்லது. இல்லைன்னா நல்லதுக்கே பிரச்சனை வந்துரு. கெட்டது என்ன என்று தெரிந்தால்தான் நல்லது என்ன என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் இங்கே எல்லாமே நல்லவர்களாக இருக்கிறீர்கள். இந்த மாதிரி ஒரு புதிய சமுதாயத்தை, புதிய இயக்கத்தை நீங்கள் துவக்கி இருக்கிறதே பெரிய விஷயம். நீங்கள் எத்தனையோ வியாபாரங்கள், ஏதாவது தொழில் நடைமுறை தொழிலில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணாலும் உங்களுடைய முழு நேரம் இந்த சேவைக்காகவும் எதையும் பலனை எதிர்பார்க்காமல் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதை ஒரு நோக்கமாக கொண்டிருக்கும் உங்களுக்கு வெற்றி என்பது சாதாரண ஒரு கஷ்டமான பிரச்சனை அல்ல. சாதாரணமாக உங்கள் கையில் வந்து விளையாட போகிறது. எல்லாருமே உங்களை பற்றி பேசுகிறாங்க, உங்களை பற்றி பேசுவாங்க. இன்றைக்கி சிஎம்ஏ வந்து தன்னால் இயலாமைக்கு வருத்தப்பட்டு ஒரு கடிதத்தை, உங்களுக்கு வாழ்த்து கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் என்றால் அதே மிகப்பெரிய ஒரு வெற்றி தானே. அதே போல் கலைஞர்கள், இந்த ஒட்டுமொத்த இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்களும், இடம்பெற்றிருக்கக்கூடிய கலைஞர்கள், பாடியவர்கள் எல்லாமே பாண்டிச்சேரின்னு தம்பி சொல்லும்போது எனக்கு அப்படியே புல்லரிச்சிருச்சு. ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி. ஆனால் யாருமே புதுசாக நடித்த மாதிரி தெரியல. ஏதோ ஒரு எல்லாமே நம்ம கலைஞர், நான் ஏதோ நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் இறக்கியிருப்பாங்க போல் இருக்குன்னு. ஆனால் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதான் நம்ம ஹீரோயின் அவங்களுடைய 2வது படத்துக்கு நான் வந்திருக்கேன். முதல்ல ஏற்கனவே ஒரு ஆடியோ ரிலீஸில் 2 பேர்த்துக்கு பழக்கம்னா நல்ல பழக்கம். நீங்கள் வேறு பிட்டை போட்டுருவீங்க. அது வேறு ஒருத்தர் சிரிக்கிறார் அப்படின்னு பாருங்கள். நான் நல்ல பாப்பா நல்லா நடிச்சிருக்கேன். அவங்க அடுத்து இன்னொரு பெரிய படம் நடிச்சிட்ருக்காங்க. அதாவது டைட்டில் என்ன மறந்துட்டேன். இந்த பிளாக் பல்சர் அப்படின்னு யார், நம்ம அட்டகத்தி தினேஷ் கூட நடிக்கிறாங்க. அந்த படமும் அடுத்து முடிஞ்சிடுச்சு. பெரிய ஹீரோயினுங்க, சாதாரணமாக பெரிய கைத்தட்டல் கொடுங்க. அதுவும் நம்ம ஹீரோ செலக்ட் பண்ணியிருக்காருன்னா சாதாரணமாக செலக்ட் பண்ண மாட்டார் அவர். நீங்கள் செலக்ட் பண்ணலையா? சரி, டைரக்டரா? சரி, எந்த நல்லவர் அதில் தேர்ந்தெடுத்திருந்தாலும் ஓகே. 2 பேருமே நல்லவர்களா? ஸோ ஒரு அற்புதமான இது. பாடல்கள் எல்லாம் மிக அழகாக இருந்தது. என் தம்பி வந்து மிரட்டிட்டான். எப்பவுமே அவர் மியூசிக் போட்ட படம் எல்லாம் தான் விஜய்க்கு இன்னைக்கு வரையிலும் பேசக்கூடிய திரைப்படங்கள். நடிகர் விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு வரையிலும் பேசக்கூடிய, நடிகர் விஜய் அவர்களை மாஸ் ஹீரோவாக மாற்றியது இவருடைய இசைதான். அவர் திருப்பாச்சியும் சிவகாசியும் இல்லைன்னா இன்றைக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்க முடியுமா? ஏன் தம்பி அப்படி நம்ம சொல்லக்கூடாது. நான் சொல்லலாம், விஜய் என் தம்பி தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு மிகப்பெரிய பிள்ளையார் சொல்லி உங்கள் படங்கள், உங்கள் இசை பட்டையை கிளப்பும். அதனால் பார்த்தீங்களா ஆள் எப்படி இருக்கார் பாருங்க. மனசு மாதிரி பரந்த இதயம், பரந்த மனது, எல்லாத்தையும் பாராட்டுவான். எல்லாரும் சந்தோஷமாக இருக்குன்னு நினைப்பாங்க. என் தம்பி, உனக்கு ஆண்டவன் எந்த குறையும் வைக்க மாட்டான். உன்னுடைய முழு அன்பையும் முழு
திறமையையும் வெளிப்படுத்தி இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க பாருங்க, அதே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. நன்றி. இந்த படத்தில் இணைந்து பயணித்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், கேமராமேன் ஆகட்டும், கேமராமேன் எங்கப்பா, வாழ்த்துக்கள் தம்பி, நல்லா இருந்தது. அப்புறம் எடிட்டர், அப்புறம் சண்டை காட்சியெல்லாம் இல்லையோ, சண்டை இல்லாத படம், நல்ல படம், அது வரட்டும். ஆனால் இதில் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு இருக்குங்க. இதில் இந்த ஹீரோ கேரக்டரில் ஏதோ ஒரு முக்கியமான மேட்ரு இருக்குது. அந்த மேட்ரை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உலகத்தில் இறந்த கடைசியில் தான் ஒருத்தன் எவன் நம்மளை பற்றி நல்லாது பேசுகிறான், எவன் நல்லதை பற்றி கெட்டதை பேசுகிறான்றது தெரியும். அது வரையிலும் எல்லாரும் சும்மா முன்னாடி அண்ணே சூப்பர்னு, அண்ணே சூப்பர் நம்பாதீங்க. உண்மையாக நம்மளை யார் நேசிக்கிறான்றத நம்ம இந்த காலத்தில் கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்கள் எப்படி வேணாலும், எந்த அன்பு உண்மை என்பதை நாம் கண்டறிவதற்காக நம்மை மறித்து கொண்டால் ஒழிய, மறித்துட்டு அப்படியே ஆவி ரூபத்தில் பக்கத்தில் இருந்து பார்க்கணும். அப்போதான் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டான்னு தெரியும். அதுதான் இந்த படத்தோட மேட்டர் என்பதை நான் ஓப்பனாக அடிக்கிறேன். நான் கெஸ் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை. யாரும் எனக்கு கதையை சொல்லலை. இதே தெரியுது அவர் அட பாவிகளா, நான் இவ்வளவு நல்லது பண்ணுறேன், அதையும் 4 பேர் தப்பாக பேசுகிறானுங்களே அப்படின்னு தெரியும்போது ஒருத்தனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். புரியுதா? ஸோ ஒரு அற்புதமான விஷயத்தை டைரக்டர் வச்சுருக்கார் இந்த படத்தில். நீங்கள் சாதாரணமான ஆள் இல்லை இயக்குனர் அவர்களே. குருனே, நிச்சயமாக உங்களுடைய பணிவுக்கும் அடக்கத்திற்கும், உங்களுடைய நீங்கள் உங்களுடைய சேவை மனப்பான்மைக்கும் இந்த திரைப்படம் நிச்சயம் உங்களை இன்னொரு அடையாளத்துக்கு கொண்டு போகும் என்பதை நான் உங்களுக்கு வாழ்த்துக்களாக சொல்லிக்கொண்டு, இந்த மேடையிலே எங்களை சிறப்பித்து கொண்டிருக்கும் எங்கள் அன்பு நண்பர், ஏதாச்சும் நாங்களும் நிறைய குழந்தைகள் படிக்க வைக்கணுன்ட்டு எங்கள் இயக்குனர் சங்கத்தில் சில கஷ்டத்தில் இருக்கிற திரைப்பட துணை இணை இயக்குனர்கள், அதாவது சார் வர்றவங்கெல்லாம் ஜெயிக்கிறதில்ல சார், வர்றவங்கெல்லாம் ஜெயிச்சிட்டா இந்த மண்ணிலே நமக்கு மேடைக்கு கிடைக்காது. ஒரு 10 பேருக்கு ஒருத்தன் ஜெயிச்சாவே பெரிய விஷயம். 1000ல் 1, லட்சத்தில் ஒரு 100, இந்த மாதிரி ஜெயிக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குது இன்றைக்கி எல்லா விஷயத்துலேயும், வாழ்க்கையிலேயே கூட. ஆக வெற்றி பெறுவதற்குண்டான வழிகளை நீங்கள் நல்லவனாக இருங்க, 4 பேர்த்துக்கு நல்லது செய்யுங்க, உங்களுக்கு வெற்றி தானாக வரும் என்ற இந்த இறைவனுடைய ஆசியை, அந்த பரம்பொருள் நம்மளை எப்படி வழிகாட்டுதோ அந்த பரம்பொருளின் வழிகாட்டுதலை செய்து கொண்டிருக்கும் என் அன்பு தம்பிகள் இருவருக்கும் நான் தம்பிகள்னு உரிமையோடு கூப்பிடுறேன். உங்களை பார்த்து நான் போகும்போது நான் கொண்டு போக போகிறது இதுதான், நம்ம ஏதாச்சும் 4 பேர்த்துக்கு நல்லது செய்யணும்ப்பா அப்படின்ற ஒரு முடிவை மட்டும்தான் நான் எடுத்துக்கொண்டு செல்கிறேன். நிச்சயமாக அது ஏதோ எங்கள் லெவலுக்கு நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். கிட்டத்தட்ட கடந்த அந்த 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 கொரோனா வைரஸ் காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 300-350 பேருக்கு நான் அவர்கள் போராட்டத்திலிருந்து அவர்களை காப்பாற்றி இருக்கிறேன் என்று தைரியமாக நான் இந்த மேடையிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த 350 குடும்பங்களுக்கும் தெரியும் இந்த உதயகுமார் யாருன்னு. ஆனால் இதை நம்ம சொல்லணும்னு அவசியம், எதையும் எதிர்பார்க்கல. நான் மட்டும் 60 வயசில் கார் எடுத்துகிட்டு என் ஒய்ஃபு கஷாயம் வச்சு கொடுப்பாங்க, அதை வச்சுட்டு ரோட்டில் கார் ஓட்டிட்டு நான் ஒருத்தன் மட்டும்தான் போவேன். மெட்ராஸில் நேராக போய் எங்கள் இயக்குனர் சங்கத்தில் உட்காருவேன், ஒரு 2 பேர் வர வைப்பேன். என்ன செய்யலாம், யாராச்சும் இந்த ஃபோன் நம்பரை கொடு, யாராச்சும் உடம்பு சரியில்லைன்னா உடனே நம்ம டாக்டருக்கு ஒரு பெரிய ஒரு டீமை வச்சுருந்தோம். ஒவ்வொரு டாக்டருக்கு 5 பேரை அனுப்பிட்டே இருக்க வேண்டியது. இதை மட்டும்தான் நான் செஞ்சேன். ஸோ எந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்குமோ அந்த இடத்துல எல்லாம் பிறருக்காக கொஞ்சம் நீங்கள் உங்கள் நேரத்தையும் உங்களுக்கு உங்கள் பாக்கெட்டில் 100 ரூபாய் இருந்தால் அதுக்கு மேலே இருக்கிற ஒரு 10 ரூபாய் கூட அடுத்தவங்களுக்காக நீங்கள் உதவி செய்ய நினையுங்கள். அப்படி நினைத்தாலே அது இந்த படத்திற்கு கிடைக்கும் வெற்றி என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி ரொம்ப சாரி, நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அடுத்தது எங்கள் அண்ணன் பேச போகிறாரு, அது சூப்பராக இருக்கும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். குமார் சார் அவர்களுக்கு இயக்குனர் திரு கே பாக்யராஜ் சார் அவர்களும், இயக்குனர் திரு அரவிந்த்ராஜ் அவர்களும், திரு கே கிருஷ்ணராஜு அவர்களும்,
தற்பொழுது கேப்டன் நினைவு பரிசு வழங்குவார்கள். இந்த தருணத்தில் ப்ரொடக்ஷன் மேனேஜர் தண்டபாணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கும் ஒரு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக திரைப்படத்தின் PRO மற்றும் நடிகர் திரு நிக்கில் முருகன் அவர்களுக்கு தற்பொழுது கேப்டன் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக மிக பரபரப்பாக இயங்கக்கூடிய நண்பர் விசித்திரன் மாமனிதன் போன்ற திரைப்படத்தின் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் அண்ட் தொடர்ந்து நிறைய மியூசிக் பேண்ட்ஸ் மூலமா நிறைய இசை நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ரொம்ப அழகா பிளான் பண்ற சுறுசுறுப்பான இன்னொரு நண்பர் இங்க மனிதம் திரைப்படத்தின் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் ராப்ஸ் பிரசாத் அவர்களுக்கு தற்பொழுது கேப்டன் பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சி அழகாக தொகுத்து வந்து கொண்டிருக்கும் திருமதி தோஷிலா அவர்களுக்கு நினைவு பரிசு. கண்டிப்பாக கூப்பிடுவேன் சார், டோன்ட் வரி. சார், ஒரு 2 பேருக்கு முக்கியமான நேரத்தில் கௌரவிக்க வேண்டிய ஒரு தருணம் சார். எல்லா கலைஞர்களும் அந்த சார் அரவிந்த் சார் அந்த படத்தை ஸ்ரீகாந்த் அண்ணன் கூட அதிகமாக பார்த்துட்டேன். எடிட் கட்டும் நாங்கள் நிறைய பார்த்துட்டோம். ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் அவ்வளோ அல்டிமேட்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தராக நம்ம ஹானர் பண்ண முடியாது. இங்கே இருக்கும் ஒட்டுமொத்த திரைப்பட நடிகர்கள் சார்பாக இங்கே கிருஷ்ணராஜ் சார் அவருடைய தந்தையாக நடித்த கலைமாமணி செல்லப்பா ஜெகசண்முகம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நல்லா கை தட்டலாம் சார். அது உங்களோட ஒவ்வொருத்தருடைய ஒரு எதிரொலியாக அவரை நாங்கள் கலைமாமணி விருது பெற்றுவது சாதாரண விஷயம் அல்ல. அந்த கலைமாமணி விருது பெற்ற திரு செல்லப்பா ஜெகசண்முகம் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறோம். அதேபோல் இன்னொரு கலைமாமணி பாடலாசிரியர் திரு ஆருட்செல்வன் ஐயா அவர்களையும் நல்லா கைத்தட்டலாமே சார். இது நீங்கள் நடிச்ச உங்கள் எல்லாரோட கேரக்டர் நான் பார்த்துருக்கேன் சார். அவ்வளோ ரிஜிஸ்டர் ஆகிருக்கேன் எனக்கு. நீங்களும் ரொம்ப பாவம் சார். சார் கிருஷ்ணா சார், இன்னும் ஒரு நன்றி மறவா உள்ளம் நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர் திரு அசோக் சார் அவர்கள், அசோக் அண்ணன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அண்ணா வாங்கண்ணே, மேடைக்கு வாங்கண்ணே. அண்ணா நீங்கள் இவ்வளோ டைம் எடுத்தினா லேட் ஆகிடும். மனசு சொல்கிறதா டைம் இல்லை. வாங்க, சென்னையிலேருந்து வந்தது லேட்டு. வந்து சினிமாவில் வருவதற்கும் எங்களுக்கு எல்லாம் அறிமுகமாக முக்கிய காரணம் எங்கள் மேனேஜர் அசோக் அண்ணன் தான். இந்த நட்பும் இந்த உறவும் கிடைத்தது அவரால் தான். ஒரு பலத்த கரகோஷம். இன்னைக்கு அவர் இல்லைன்னா கிருஷ்ணா சார் வந்து இவ்வளோ பயணம் வந்திருக்குமா என்பது தெரியாது. அடுத்ததாக தமிழ்நாடு இயக்குநர்கள் சங்கம் சார்பாக, தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் சார்பாக படத்தின் இயக்குனர் ஆதி உதயகுமார் அவர்கள் மரியாதை செய்கிறார். திரைப்படத்தின் நாயகன் திரு கே கிருஷ்ணராஜு அவர்களுக்கு தற்பொழுது இயக்குனர் அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். இயக்குனர் அவர்களுக்கு இயக்குனர் ஆர் வி உதயகுமார் அவர்கள்.
ஹீரோயின் மதுலிகா அவர்களுக்கு தற்பொழுது ஹீரோயின் மதுலிகா அவர்களை கௌரவிக்கிறார்கள். இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கு தற்பொழுது கௌரவிக்கிறார்கள். தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக மனிதம் திரைப்படத்தின் குழுவினர் அனைவரையும் கௌரவித்துக் கொண்டிருக்கும் தருணம் இது. ஓகே, சார், படத்தின் ஒளிப்பதிவாளர் கேமராமேன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். தமிழ் இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக நல்ல கைதரலாம். அவங்களெல்லாம் ரொம்ப அழகா, ரொம்ப சிறப்பாக ஃப்ரேம் வச்சு எடிட்டர் வரும் சார். எடிட்டர் வேலவன் அவர்கள், எடிட்டர் வேலவன். ஓகே, இந்த நேரத்தில் புருனோ சாருக்கு பக்கபலமாக இருந்த ஏடிஸ், அசோசியேட் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பீங்கன்னு நல்லா தெரியும் எனக்கு. ஸோ தயவுசெய்து அவர்கள் மட்டும் வந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எஸ் சார். மன்னிக்கணும், நான் திடீர்னு வந்து உள்ளே நுழைஞ்சிட்டேன். போகிற போக்கை பார்த்தா பாண்டிச்சேரியிலேயே எல்லாரும் சேர்ந்து படம் எடுத்து இங்கேயே ஒரு பெரிய ஸ்டுடியோவை கட்டி முதலமைச்சர் வந்திருந்தால் அந்த முடிவு எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இங்கேயே ஒரு திரைப்பட நகரை உருவாக்கும் அளவிற்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, நான் இங்கே வர்றதுக்கு காரணம் என் தம்பிகள் 2 பேர், தண்டபாணியும் பிரசாத்தும். உங்கள் 2 பேரும் மறக்கவே முடியாது. நன்றி தம்பிகளே. அதே போல் என் அருமை சகோதரி டோஷிபா, டோஷிலான்னு என்னம்மா, ப்ராஸ்பரிட்டி, வளம் பொருந்திய குரலுக்கு சொந்தக்காரியான டோஷிலாவுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தறல். ஏன்னா அவ்வளவு அளவா அனைவரையும் வந்து வர்ணனையாளராக இருந்து எங்களை எல்லாம் கௌரவித்த உங்களுக்கு மிக்க மிக்க நன்றிம்மா. புருனோ சார், அந்த அம்மா அசோசியேட் டைரக்டர்னு சொல்லவே இல்லையே சார் எங்ககிட்ட. சார், படத்தோட மேனேஜர் இப்போ நமக்கு ஒரு விருது கொடுத்தாங்க இல்லையா, அது மனிதநேயர் விஜயகாந்த் அவர்களுடைய, கேப்டன் அவர்களுடைய படம் பொறித்து. ஏன்னா கேப்டன் அவர்கள் வந்து எங்களுடைய திரைப்பட கல்லூரி மாணவர்களாக நாங்கள் இருந்தபோது எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த ஒரே நடிகர் அவர் தான். முதல்ல அரவிந்தராஜ் அவர்கள் இயக்கிய ஊமை விழிகள் படத்துக்கு தான் நாங்கள் திரைப்பட கல்லூரி மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்கிட்ட போய் இவர் டைரக்ஷனில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒன்றிணைந்து அந்த யூனிட்டில் யார் யாரெல்லாம் இருந்தோமோ அத்தனை பேரையும் இயக்குநர்கள் ஆக்கிய ஒரே வள்ளல் திரு விஜயகாந்த் அவர்கள். ஸோ அவருக்கு வந்து அவருடைய பேரில் இங்கே ஒரு பாடலை வந்து அற்புதமாக கம்போஸ் பண்ணி அற்புதமாக காட்டிய தம்பி, அந்த பாட்டு நீங்கள் தான் கம்போஸ் பண்ணி. ஐயோ, என் தம்பிக்கு ஒரு பெரிய கைத்தட்டில் கொடுங்க. ஏன்னா இந்த மனிதநேயத்தை பற்றி பறைசாற்றக்கூடிய அற்புதமான பாடல் திரு விஜயகாந்த், அமரர் விஜயகாந்த் அவர்களுக்கு நீங்கள் அர்ப்பணித்தது, அதற்கு நன்றி. அவரை பற்றி ஒரு வார்த்தை அரவிந்த் சார் பேசினா கரெக்டாக இருக்கும். அது அந்த விருதை வாங்கும் போதே எனக்கு உண்மையிலே வந்து ஒரு நெகிழ்ச்சி ஏற்பட்டது மனசில்.
ஏன்னா கேப்டன் அவர்களால் தான் நான் இன்றைக்கு இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிறேன். அதை நான் இன்னைக்கு பெருமையாக சொல்லுவேன். கேப்டன் இல்லைன்னா நான் இல்லை, அந்த படம் இல்லைன்னா இன்றைக்கி திரைப்படக் கல்லூரியே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு திரைப்படக் கல்லூரி மாணவர்களுக்கு வாழ்க்கை கொடுத்து எங்களையெல்லாம் உயர்த்தி விட்டு அழகு பார்த்தவர் அருமை அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். அந்த கேப்டனின் பெயரில், அதாவது மனிதம், கேப்டன் என்றால் ஒரே வார்த்தை சொல்லணும்னா மனித நேயம்னு தான் நம்ம சொல்லுவோம். அந்த மனித நேயரின் பெயரால் இந்த மனிதம் படத்தின் சிறப்பு விருதுகளை எங்களுக்கு வழங்கிய இவர்களை என்றைக்கும் நாங்கள் மறக்க முடியாது என்று கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நாளைக்கு எல்லா பேப்பர்லேயும் நியூஸ்லையும் அதாவது வர வர நிக்கில் எப்படி ஆயிட்டாருன்னா, அவரை பற்றி சொல்லும் போதே என்ன சொல்கிறாரு, முன்னெல்லாம் நாங்கள் பத்திரிகை தொடர்பாளர் அன்பு நண்பர் நிக்கில் அவர்கள் என்னவோ, இப்போ வந்து ஏன் நடிகர்னு என்ன சேர்த்து சொல்லலைன்னு கேட்குறாரு. மிகப்பெரிய ஒரு நடிகர் ஆகிட்டாரு. அது மாத்திரம் இல்லை, இங்கே அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய டைரக்டராக இருக்கார். வாங்க எல்லாரும் உட்காருங்க. உண்மையிலே அப்படி ஒரு ஆர்கனைசிங், அற்புதமான ஆர்கனைசிங். ஏன்னா நிறைய இடங்களில் வந்து இந்த ஃபோட்டோவில் நம்ம பேர் போடுறது கூட நம்ம தலை கூட தெரியாது, அந்தளவு நெருக்கத்தில் எங்கேயோ நிற்போம், இப்படி எட்டி பார்த்துட்டு நிற்போம். இவர் வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி இந்த ஃபோட்டோ அவர் எடுக்கும் போதே தெரிஞ்சது இந்த ஃபோட்டோ தான் வரும், நம்ம இதில் கரெக்டாக நிற்கணும்னு. அந்தளவு வந்து அற்புதமான ஒரு இயக்குனராகவும் மாறிட்டு இருக்காரு. சீக்கிரம் சங்கத்தில் சேர்ந்துருங்க. அவருக்கு எல்லார் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க நிகில். அரவிந்த் சாருக்கு அரவிந்த் சாருக்கு ஒரு பலத்த கரகோஷம். ஏன்னா இந்த படம் ஆடியோ லான்ச் பண்ண போகிறேன்னு ஃபஸ்ட்டு நான் அவர்கிட்ட தான் நான் சொன்னேன். ஒரு பாபா கோயிலுக்கு நானும் கிருஷ்ணா பிரதரும் போகும்போது எதாச்சுமா கோயிலேருந்து வரும்போது சார் ஒரு ஆடியோ லான்ச் பண்ணுறோம், நீங்கள் வரணும்னு. எனக்கு எப்போவுமே பாக்யராஜருடைய குரு, என் மானசீக குரு. அடுத்து அவரையும் உதயகுமார் சார் கூப்பிட்டு இந்த விருதை கேப்டன் விருதாக மாற்றணும், ட்ரிபியூட் டு கேப்டன் ஆக்கணுன்றதுக்கு காரணமே நீங்கள் 3 இயக்குநர்களும் குருமார்களும். ஒரு பலத்த கரகோஷம் அவங்க மூவருக்கும் இந்த பிஸி ஸ்கெடியூல்லையும் நம்ம அன்பான அழைப்பை ஏற்று வந்ததற்கு மிகப்பெரிய நன்றி சார். தேங்க்யூ. ஒரே ஒரு செகண்ட், சாரி ஸ்ரீகாந்த் சார், இந்த டேயோட ஹீரோ நீங்கள் தான். லைக் நான் அதை மென்ஷன் பண்ணாமல் போயிட்டேன். அது எனக்கு ரொம்ப உறுத்திட்டே இருக்கு. ஏன்னா வாய்ப்புகள் ஒரு டைம் தான் கிடைக்கும். இந்த மாதிரி வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்கமிங் ஹீரோயினாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும். ஸோ ஒருத்தவங்களை அதை நான் மென்ஷன் பண்ணலன்னு எனக்கு ஓடிட்டே இருக்கு உள்ள சொல்லணுன்ட்டு. தேங்க்யூ சார். சாங் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் வந்து கிட்டத்தட்ட அந்த சிவன் சாங் கேட்குறப்ப அழுதுட்டேன். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். சாரி உங்களை மென்ஷன் பண்ணாததுக்கு. தேங்க்யூ சார். ஸ்ரீகாந்த் அண்ணா சாரி, இந்த நேரத்தில் உங்களை பற்றி ஒரு விஷயம் சொல்ல. படத்தில் வர்றது 5 பாட்டு தான், ஆனால் கம்போஸ் பண்ணது மொத்தம் 22 பாட்டு. 22 பாட்டில் இந்த 5 பாட்டு செலக்ட் ஆச்சு. அந்த பொறுமைக்கும் அன்புக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். இயக்குனர் திரு கே பாக்யராஜ் வார்த்தைகளில் நன்றி உரை வழங்க இயக்குனர் திரு ப்ரூனோ அவர்களை அழைக்கிறேன். ஸோ நேரம் கடந்து நடந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த திரைப்படத்தை பொறுத்தளவில் நான் டெக்னீஷியன்ஸ், அதாவது ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்திருப்போம். ஆனால் பாண்டிச்சேரி கலைஞர்களுக்கு மட்டுமே இதை வாய்ப்பாக கொடுத்து 100% கலைஞர்களையும் பாண்டிச்சேரியிலேருந்தே நாங்கள் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை இதை கொடுத்து ஒரு மனிதத்தை உருவாக்கியிருக்கிறோம். இதில் நான் மெயினாக கேமராமேனை பற்றி சொல்லணும். பரணி எந்திரிங்க. ஸோ தேங்க்யூ பரணி. ஒத்த ஆளாக இந்த ஒரு முழு படத்தோட கேமராவை எனக்கு வந்து சரண் அப்புறம் முத்துன்னு சொல்லி ஒரு சில பாடல்களுக்கும் சில சீன்களுக்கும் அவங்களாம் இருந்திருந்தாங்க. அவங்களுக்கும் இன்றைக்கி ஒரு பலத்தை கைத்தட்டல். சரணுக்கும் முத்துவுக்கும் இருக்கிறாங்களா? சரண் அண்ட் முத்து. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா எப்படின்னா நிறைய என்ன சொல்லுவோம், இந்த லைட்ஸு டெக்னிக்கலான விஷயங்கள் எல்லாமே இருந்தால் தான் ஒரு கேமராமேனால் வந்து கண்டிப்பாக வேலை செய்ய முடியும். அந்த வகையில் எந்த லைட்டுமே யூஸ் பண்ணல. ஒரு சிங்கிள் ரெட் கேமரா வச்சு தோளில் சுமந்து முழு படத்தையும் எனக்கு எடுத்து கொடுத்துருக்குறாப்புல. ஸோ அந்த வகையில் பரணிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்தது ரொம்ப குட்டி பையன் எங்கள் டீம்லேயே வேலவன். டப்புன்னு மேலே ஏறுப்பா, டேபிளில் ஏறு மேலே. ஸோ அந்த பையன் தான் பார்த்துங்க. இந்த படத்தோட எடிட்டர் அவர் தான். ஸோ அவரும் ஸோ ரொம்ப சின்ன பையன்தான், ஆனால் பயங்கர விஷயம் ஞானம் உள்ள, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரியான குட்டி குழந்தை. அடுத்தது தனுஷு. எங்கள் தனுஷு ஆர்ட் டைரக்டர்.
இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன விஷயங்கள் தான், ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது, பெரிய பெரிய செட்டெல்லாம் நாங்கள் போடலை. ஆனால் சின்ன விஷயங்களை கூட அழகாக வந்து டைமுக்கு நாங்கள் எதிர்பார்க்காத விஷயங்களெல்லாம் கூட அங்கே செஞ்சுருப்பார். இன்றைக்கி ஒரு விஷயம் இந்த சீன் எடுக்கிறோன்னாக்கா அந்த சீனுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணியிருப்பாரு. தேங்க்யூ தனுஷ். அதே மாதிரி என்னுடைய இணை இயக்குனர்களாக எனக்கு கூட பணிபுரிஞ்ச அருள்முருகன் அண்ட் கண்ணன் ராமையா, அவங்க 2 பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு சின்ன பதிவு பண்ணணும். நான் நிறையா ட்ரை பண்ணோம், பட் அருளை பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த படம் கொஞ்சம் டேக் ஆஃப் ஆச்சு. வாங்க சார் டக்குன்னு எல்லாமே பண்ணிடுவோம். ப்ரொடியூசரை பார்த்து நாங்கள் எல்லாம் ஓகே பண்ணதுக்கப்புறம் அருள்முருகன் அவர் பேர், அவர் தான் எல்லா கலைஞர்களையும் ஒன்றிணைச்சு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அவருக்கு ஒரு பெரிய பரத்தை கைகொலி கரகோஷம் கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தேங்க்யூ அருள்முருகன். அப்புறம் இந்த எங்களுடைய படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மிஸ்டர் ஏகே மணி, என்னுடைய நீண்ட நாள் நண்பர் மணி. ரொம்ப மிக அருமையாக அந்த படத்தை என் கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த டென்ஷனுமே கிடையாது. பணம் காசு செலவு பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அவர் எல்லா ஃபினான்ஷியல் விஷயங்கள் எல்லாமே அவர் கம்ப்ளீட்டாக கூட இருந்து பார்த்துக்கிட்டாரு. ஸோ அந்த வகையில் மணி நாங்களாம் ஒரு 30 வருட நண்பர்கள். ஸோ அந்த வகையில் எனக்கு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ப்ளஸ் எனக்கு ஒரு இணை இயக்குனராகவே அவர் இருந்திருக்கிறாரு எங்களுடைய டீமுக்கு. அவர் தான் எங்களுக்கு எல்லாருக்கும் அன்பு மாமா. எங்கள் குழந்தைங்களுக்குமே அவர் ரொம்ப செல்ல மாமா, அவர் மணி மாமா அப்படின்னு சொன்னால். ஸோ தேங்க்யூ மணி. அதே மாதிரி இணை இயக்குனர்களாக ஜெய் அண்ட் உதவி இயக்குனர்களாக ஜெய் அண்ட் விஜய் கிருஷ்ணா. ஸோ அவர் அடுத்தது அநேகமாக அவருன்னா நம்ம பாண்டிச்சேரி யோகி பாபு. அவர் எங்கள் ஊர் யோகி பாபு அவர். தேங்க்யூ தம்பிகளா, ரொம்ப நன்றி. ஷெரீஃப் வரலையா? சாரி ஷெரீஃப், 3 பேருமே தான் கூப்பிட்டுருக்கணும் நான். ஷெரீஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு பாட்டு நீங்கள் பார்ப்பீங்க, இந்த ஆடியோ லான்ச்சில் காமிக்கல. இந்த பாட்டு ஒரு மிகப்பெரிய வைரலாகக்கூடிய ஒரு பாட்டு, மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அவர் முழுக்க அந்த படத்தில் அந்த பாட்டை நடிச்சிருப்பார். ஆனால் அவர் மாதிரியே தெரியாது, அவர் பார்க்கறதுக்கு எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறார், ஆனால் அந்த பாட்டில் வேறு மாதிரி இருப்பார். ஸோ அதனால் கண்டிப்பான பாடல், அந்த பாட்டு வந்து மிகப்பெரிய ஹிட்டாக இருக்கும். ஓகே, எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் 2 பேருக்கு மட்டும், எல்லா படத்துலையும் சொல்லுவாங்க திடீர்னு ஒருத்தவங்களை நாயகன் ஆக்கிட்டோம், திடீர்னு ஒருத்தவங்க வந்து கதாபாத்திரமாக வந்துட்டாங்கன்னு சொல்லி. ஸோ எங்கள் படத்தோடைய வில்லன் ரோல் மிஸ்டர் லக்ஷ்மியை பற்றி நான் ரொம்ப நல்லா சொல்லணும். அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடியூசர் கிருஷ்ணராஜா சும்மா ட்ராப் பண்ணுறதுக்காக வந்த ஒரு கேரக்டர். அவர் அந்த படத்தில் நாங்கள் வில்லன் ஆக்கி அவ்வளோ அருமையான ஒரு இந்த அதாவது சினிமா உலகம் தேடப்படக்கூடிய ஒரு முகமாக அந்த முகம் இருக்க போகுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு முகம் அவர். அடுத்தது நான் ரொம்பவும் பெருமைப்படக்கூடிய விஷயம், யாத்ரா ஸ்ரீனிவாசன் இருக்கீங்களா? ஸோ மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் பாண்டிச்சேரியில் கலைத்துறையில். ஸோ அவர் இந்த படத்தில் முழுக்க ஒரு லீட் ரோல் பண்ணியிருப்பார். ஸோ தேங்க்யூ ஸ்ரீனிவாசன். அதே மாதிரி நான் எல்லாருக்கும் கலைமாமணி, ஜெகத் சார், எல்லா நடிகர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொருத்தவங்களையும் சொல்லிட்டு இருக்க நேரம் இல்லை. கடைசியாக இந்த படத்தை வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே, எனக்கு ஒரு இயக்குனராக நீங்கள் நடிகர்களாக இருந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறீங்க. ஸோ எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம், எனக்காக ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும். வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களும் நம்ம பயணிக்கக்கூடிய டைமில் யாராவது ஒருத்தவங்க நம்மளை தூக்கி விட்டுருப்பாங்க. சின்ன வயசில் நம்மளை யாராவது ஒருத்தவங்க ஒரு உந்துதல் இருக்கும். ஸோ அந்த வகையில் என்னுடைய ஆசானா, என்னுடைய குரல் வளத்துக்காக இருந்தாலும் சரி, என்னுடைய இந்த கலை உலகத்துக்கு தீனி போட்ட என்னுடைய கிறிஸ்டோபர் அண்ணா எந்திரிங்க, அக்கா ஜோலாக்கா எந்திரிங்க. ஸோ அவங்க வீட்டில் தான் நான் சாப்பிடுவேன் திருச்சியில் இருக்கும்போது, அவங்களுடைய பிள்ளையாக தான் நான் வளர்ந்தேன். ஸோ அவங்க வந்து இன்றைக்கி என்னோடய இதுக்கு பெருமையாக வந்திருக்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். அவங்க என்னை மோட்டிவேட் பண்ணாங்க, எனக்குள்ளே இருக்கக்கூடிய குரல் வளத்தை. முதல்ல நான் ஒரே ஒரு விஷயம் பேசுகிறேன். ஒரு விளம்பரம் வந்து பேசுகிறதுக்காக போயிருந்தோம். ப்ரூனோ உன் குரலை நல்லா தான் இருக்குது, உடனே நீங்கள் பேசுங்க. அவர் முதல்ல சொன்னது பார்த்தீங்கன்னா என்ன குரல் வளத்தை உண்டாக்குனாரு. அந்த குரல் வளம் அந்த ரேடியோவில், என்ன மாப்பிள்ள மாட்டுக்கு எந்த தீவனத்தை போட்டாலும் பால் தண்ணியாக இருக்குது, கறவை ஏற மாட்டேங்குது. நீ என்னமா அந்த காலத்தில் இருக்கீங்க, நான் போகிற சிந்தாமணி மாட்டு தீவனத்தை போட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. அப்படி என்ன மாப்பிள்ள சிந்தாமணி தீவனத்தில் விசேஷம்? மாமா சிந்தாமணி தீவனம் போட்டால் பாலும் திக்கா இருக்குது, கறவை அதிகமாக இருக்குது, அதோட மாடு அரைக்கமாக இருக்குல்ல, சிந்தாமணி மாட்டு தீவனங்கள் அப்படின்னு சொல்லி என்னுடைய குரலை வந்து ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்து நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு திரைத்துறையில் நான் இருக்கிறேன் அப்படின்னாக்கா அதுக்கு அண்ணன் தான் ரொம்ப ஒரு முக்கிய காரணம். அடுத்ததா என்னுடைய நண்பர் லியோனி எங்கப்பா இருக்கீங்க? மணி எந்திரிப்பா. ஸோ இவங்கெல்லாம் என்னோட பாலிய கால நண்பர்கள். ஒரு 30 வருடமாக நான் கலைத்துறையில் நான் இருக்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசன்ஸ் அவங்க 2 பேருமே. ஸோ எல்லாருக்குமே இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஆனால் மெயினாக
மெயினாக கடைசியில் தான் சார், மெயினாக நான் இங்கே நிற்கிறதுக்கான முழு முதல் காரணம் என்னுடைய குழந்தைகள். ஸோ அதை நான் பெருசாக இங்கே சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் எல்லாருமே அதை பற்றி பேசிட்டாங்க. நான் செய்யக்கூடிய தொண்டையோ சேரிட்டியை பற்றியோ நான் இதில் பேசவே கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் எல்லாருமே அதை பற்றி பேசிட்டாங்க. ஸோ நான் இப்படி ஒரு ஆளாக உருவாகி இருக்கிறதுக்கு காரணமே என்னோட பிள்ளைங்க. ஜாலி சில்ட்ரன், தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ குட்டீஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். ட்ரூ ஃபேன் ஆஃப் சினிமா யாராக இருந்தாலும் இன்னைக்கு நம்ம குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு சொல்கிறோம். ஆனால் நிஜமான குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி. ரொம்ப மரியாதைக்குரிய, ரொம்ப 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 மரியாதைக்குரிய யார் பாண்டிச்சேரி ரசிக பெருமக்களுக்கு, ஏன்னா எனக்கு முதல் ரசிக மன்றம் ஆரம்பித்தது பாண்டிச்சேரியில் தான். ஸோ இன்றைக்கு வரைக்கும் அது ரசிக மன்றமாக மட்டும் இல்லாமல் ஒரு அறக்கட்டளை மாதிரி சமூக நல அமைப்பாகவும் நம்ம கணேசனும் அவர் கூட இருக்கிற சகபாடிகள் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சிறப்பான முறையில் நடத்திட்டு வர்றாங்க. ஸோ அதனால் பாண்டிச்சேரி அப்படின்னு சொன்னாலே எனக்கு அந்த ரசிக மன்ற அமைப்புகள் தான் வந்து ஞாபகத்துக்கு வருது. அவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்கு அப்புறம் நிறைய வேலை காரணமாக, ஆனால் ரொம்ப ரொம்ப நாகரீகமாக வர முடியலைன்னா கூட அதை கடிதம் மூலமாக அந்த வாழ்த்து தெரிவித்து பண்ண சிஎம் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே இந்த ஃபங்க்ஷனில் ரொம்ப சிறப்பம்சமாக நான் நினைக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பேரால் எல்லாத்துக்கும் அவார்டு கொடுக்குறதுக்காக யார் இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணாலும் இல்லை, ரொம்ப சிறப்பான முறையில் பண்ணியிருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே நான் டைட்டில் சொக்கத்தங்கோன்னு வைக்கும்போது சில பேர் என்னங்க உங்கள் படத்துக்கு சொக்கத்தங்கோன்னு பேர் வைக்கிறீங்க, உண்மையிலேயே ஒரு சொக்கத்தங்கன்னு தான்ப்பா, அதனால தான் அந்த பேர் வைக்கிறாங்க. என்னென்னா என் வீட்டு வழியாக அப்பப்போ நான் வெளியே வரும்போதெல்லாம் பார்ப்பேன், எங்கிட்டையும் வந்து உதவிக்காக வந்து நிற்பாங்க. அந்த மாதிரி வர்றவங்களை பார்க்கும்போது இந்த 3 சக்கர வண்டி அது மாறி மாறி வந்துட்டு இருப்பாங்க. அதில் வந்து பார்த்தா அன்பளிப்பு உபயம் உதவியவர் அப்படின்னு சொல்லி போட்டு கேப்டன் விஜயகாந்த்னு சொல்லி அந்த அவங்களுக்காக உதவி பண்ணுறதுக்காகவே அந்த 3 சக்கர வண்டி நிறைய வண்டிகள் அங்கே வீட்டுக்கிட்ட வரும்போதெல்லாம் பார்ப்பேன் நான். ஸோ அந்தளவுக்கு அவர் பண்ணிகிட்டு இருந்தார். உண்மையிலேயே அவர் சொக்கத்தங்கன்னா அவர் பேரால் கொடுத்தது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இந்த யுவர் பேக்கர்ஸ் ப்ரொடக்ஷன் மனிதம், அதில் வந்து இந்த ஜாலி ஹோம்னு வச்சுருக்காங்களே, இது ஜாலி ஹோம் இல்லை ஹோலி ஹோம்னு வைக்க அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஜாலி ஹோம்ங்கிறது ஏதோ விளையாட்டுத்தனமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் நீங்கள் செய்கிறது விளையாட்டுத்தனமாக இல்லை, ரொம்ப சிறப்பான முறையில் செஞ்சிட்ருக்கிறீங்க. அதனால் அது ஹோலி ஹோமாக இருக்கிறதுங்கிறது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ விழா நாயகர்கள் இவங்க எல்லாத்தையும் வாழ்த்துறதுக்கு இவங்க எல்லாத்துக்குமே வந்து பெரிய அஸ்திவாரமாக டைரக்டர் ப்ரூனோ, கிருஷ்ணராஜ், அப்புறம் நம்மாள் ஸ்ரீகாந்த் தேவா, அவங்க இன்னும் நடிகர்கள் இவங்க எல்லாருடைய அடித்தளம் எல்லாத்துக்குமே அடித்தளமாக இருக்கிறது, எல்லாத்துக்குமே பேக் போனாக இருக்கிறது பத்திரிகை நண்பர்களும் டிவி ஊடக நண்பர்கள். ஏன்னா அவங்கள வச்சு தான் நாங்கள்லாம் இங்கே வருவோம். அவங்க ஆரம்பத்துலேருந்து அவங்க கொடுக்குற ஸோ இந்த படத்துக்கு கண்டிப்பாக அவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லோரும் தங்களுடைய ஆதரவை கொடுக்கணுன்னு அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை ஒன்று தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பொதுவாக எங்கள் ஊர்லேயே, அதான் எங்கள் ஊரில் சென்னையில் அடிக்கடி ஃபங்க்ஷன் பண்ணோம்னா அங்கேயே ஒரு 9 மணி ஆகும்போதே ஒரு சின்ன அப்படி நெளிய ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன லேட் ஆகிப்போச்சு, 9 ஆச்சு, 9:15 ஆகிப்போச்சு அப்படிங்கிறத. நான் பாண்டிச்சேரியில் வந்து அந்த மாதிரி 9 மணி வர்ற வரைக்கும் விட்டுட்டு நானும் என்னை விட்டுருவாங்க, என்னை காப்பாற்றிடுவாங்க, காப்பாற்றிடுன்னு பார்த்தா
ஒன்றும் வந்து அவர் பேசுவார், இவர் பேசுவார், அவருக்கு மரியாதை என்ன. ஆனால் சந்தோஷமாக இருந்தது என்னென்னா, இங்கே அந்த நன்றிங்கிறதுக்கு பாருங்கள், அது மறக்காமல் எல்லாத்துக்கும் செஞ்சிட்ருக்காங்களே, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. புரோனா அவர்கள் வந்து பேசும்போது டைரக்டர் அவருக்கு அந்த உரை கவி அப்படின்னு சொல்லி அந்த நாட்களை பற்றி கூட பேசினார் நண்பர். அவரை வந்து முதல்ல வந்து அவர் ஒரு 2 வார்த்தை என்ன, எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்து ரொம்ப உதவியாக இருந்தவர் அப்படின்னு சொல்லி அவரை உட்காரிக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த நன்றி மறக்காமல் நம்ம வர்றதுக்கு யாரெல்லாம் காரணம் அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் நினச்சி பார்த்தா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நான் வந்து பாண்டிச்சேரி வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னையுமே சாதாரணமாக கணேசன்கிட்ட பேசினேன். இந்த டீம் யாருன்னு தெரியல, எனக்கு இங்கே இருக்கிற பிரசாத் தெரியும் நல்லா, அவரும் தண்டமணி இவங்க தான் வந்தாங்க. ஸோ அவங்கள நம்பி தான் நான் வர்றேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அந்த தண்டபாணி புரூனோ கிருஷ்ணராஜ் அவங்களுக்கு. அது நான் எப்பவுமே மீட்டிங்கில் அடிக்கடி சொல்லுவேன், என்னென்னா எந்த பூ வாசமாக இருந்தாலும் காற்று எந்த திசையில் வீசுதோ அந்த திசையில் தான் பயணிக்கும், எந்த பூ வாசமாக இருந்தாலும். ஆனால் ஒரே ஒரு பூ வாசம் மட்டும் காற்றை எதிர்த்து அந்த திசையில் மட்டும் இல்லை, 4 திசையிலையுமே 4 பக்கமுமே காற்றை எதிர்த்து கூட அந்த மனம் வந்து பரப்பக்கூடிய ஒரே ஒரு பூ இருக்குன்னா அது ஒரு மனிதனுடைய நட்பண்பு அப்படின்னு சொல்லி அதைத்தான் வந்து எனக்கு சொல்லும்போது கணேசன் இல்லை குழந்தைகளுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரி உதவிகள்லாம் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம எப்போ பிறந்தோன்னு எல்லாத்துக்குமே தெரியும், ஆனால் ஏன் பிறந்து எதுக்கு பிறந்தோங்கிறதுக்கு அதுதான் நிறைய பேர் தெரியறதில்ல, அதுதான் யோசிக்கிறதும் இல்லை. ஆனால் இப்போ இவங்க செஞ்சது வந்து அதை வந்து எல்லாருமே ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க. அதே மாதிரி அன்புச்செழியன் அவர் என்ன செஞ்சாரோ இல்லையோ வந்தோன்னையுமே என்னென்னா சிறு தயாரிப்புகளுக்காக நான் வந்து படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது கேட்கும்போது என்னென்னா நம்ம அது எழுந்துக்க சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நல்ல விஷயங்களை வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி யாராவது ஒன்று செய்கிறது அப்படின்னு சொன்னோம்னா அது காலம் கடந்து கூட அந்த அவங்க செய்யக்கூடியது அந்த சிறப்புகள் வந்து நல்லா நிற்கும். இப்போ வஞ்சகம் இல்லாமல் புகழ்றது அப்படின்னு சொல்லுவாங்க, அது நம்ம உதயகுமார் தான். யாராக இருந்தாலும் மனம் விட்டு அவங்கள மனசார வந்து அவங்கள பாராட்டி பேசுகிறது. ஏன்னா நிறைய மீட்டிங்கில் நான் பார்த்துருக்கேன். அவர் இன்றைக்கி ஸ்ரீகாந்த் தேவாவை பற்றிலாம் ரொம்ப, அதாவது விஜய் வர்றதுக்கே காரணம் அப்படிங்கிற லெவலில் அவர் எவ்வளோ இதாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்த் தேவாவை பற்றியெல்லாம் பேசினார். அதே மாதிரி அரவிந்தராஜ் அவர்கள் வந்து அவர் என்னை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் அவரெல்லாம் வந்து என்னென்னா அவர் வெறும் ஒரு டைரக்டர் மட்டுமல்ல, ஒரு திரைப்படத்துறைக்கே வந்து பேர் வாங்கி கொடுத்த ஒரு டைரக்டர். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒன்று செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அது நமக்கு மட்டுமல்ல, நம்மளை சுற்றி இருக்க எல்லாத்துக்குமே அது ஒரு பெரிய மரியாதை உண்டாக்குற அளவுக்கு நம்ம ஏதாவது பண்ணோம்னா தான் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து இங்கே இவங்க தமிழில் பேசும்போது ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. அது யாராவது இப்படி தமிழில் ரொம்ப அந்த இலக்கணம் சுத்தமாக பேசுனாங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க கதையெல்லாம் சொல்லி விஷயங்களை சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி நான் கூட இவங்க தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறவங்க வந்து பரவாயில்லையே பாண்டிச்சேரியில் இவ்வளோ சிறப்பாக இருக்காங்களே, இல்லைங்க சென்னை தான் உங்களுக்கு அப்படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் பேர் கூட தொல்சிலாவா அவங்களுடைய இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இங்கே எனக்கு வந்து பிரசாத் அவர்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு அவரும்
இவங்கெல்லாம் வந்து இவங்க யாரும் எனக்கு தெரியலன்னா கூட இவங்க வந்து அவ்வளோ தூரம் அக்கறை எடுத்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் அடுத்தடுத்து வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அந்த ப்ரோக்ராம் பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த படத்தை பற்றி எல்லாருமே சொன்னாங்க, மனிதம் அப்படிங்கிறத பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்ட்டு. ஸோ படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய பாராட்டுக்களை வந்து முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இன்னொன்று என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த படம் பார்த்துட்டு யாராவது எனக்கு இந்த படம் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அவங்க காசு ரீஃபண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணராஜ் வந்து அதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னா நாட்டில் ரொம்ப பேர் கஷ்டத்தில் இருக்கிறான், அதனால் அவன் கஷ்டம்தான் அவனுக்கு பெருசாக இருக்குது அந்த நேரத்தில். சரி படம் பார்த்தா அவனுக்கு திருப்தியாக சாப்பிட்டு போகலாமே அப்படின்னு கூட அதுக்காக கூட சொல்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஆனால் அவருடைய நல்ல மனசு அதில் தெரியுது, என்னென்னா நம்பிக்கை அதில் தெரியுது. அவர் படத்தை வந்து எவ்வளோ தூரம் எடுத்துருப்பாங்கன்னு புர்னோ அவங்கெல்லாம் வந்து எவ்வளோ தூரம், ஏன்னா அவர் ஆட் ஃபிலிம் நிறைய எடுத்து அனுபவப்பட்டிருக்காரு. அவர் பாருங்கள், அவருக்கு யார் தூக்கி விட்டாங்கன்னு ஒரு 2 பேர்த்த வந்து சொன்னாங்க. நான் இந்த துறைக்கு எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு புருனோ அவர்கள் வந்து எப்படி நான் பேச ஆரம்பிக்கும்போது அவர்கிட்ட இருக்கிற திறமை அவரை விட அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்க ஊக்கம் கொடுத்தது தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ மனிதம் படத்தை பற்றி சொல்கிறத ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம், என்னென்னா விவேகானந்தர் அவர்கள் வந்து அவருடைய ரொம்ப பெரிய சமாச்சாரம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சமாச்சாரமே என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அந்த மனிதம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாருன்னு சொல்லுவாங்க. சிக்காக்காவில் போய் எல்லோரும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் போது. ஸோ அவரை பற்றி எனக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து நான் ஸ்கூலில் படிக்கும்போது காமிச்சாங்க. அதில் என்னென்னா அவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட வந்து ரொம்ப பிரியமாக இருப்பார், அவரும் இவர் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். ஆனால் எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார். என்ன அப்படின்னா, நீ சாமி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு காமி, அது காமிக்கிற வரைக்கும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிம்பார். அவர்கிட்ட நல்லா ஒபீடியண்ட்டாக இருப்பார், அவர்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பார், அவரும் இவர்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பார். ஆனால் விவேகானந்தர் திருப்பி இதையே கேட்டுக்கிட்டு இருப்பார், எனக்கு சாமி நீ காமி, அது வரைக்கும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு. சரிடா நிறைய நான் காமிக்கிறேன்னு அப்புறம் கடைசியில் ஃபினிஷிங்கில் வந்து அவர் வந்து ஒரு ஹட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு சஜஷனாக அவர் கூப்பிட்டு போய் காமிச்சார் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்த டாக்குமெண்ட்டில் அப்படி முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பின்னால் ராமகிருஷ்ணன் அவங்க பரமஹம்சர் அவங்க சங்கத்தை அந்த அமைப்பை சேர்ந்தவங்கெல்லாம் வந்து ஒரு படம் பண்ணாங்க. அதில் வந்து என்னென்னா அவரை கூப்பிட்டு போய் தலையில் கை வச்சு அவருக்கு அந்த உணர்வை வந்து சாமின்னு என்ன அந்த உணர்வு அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமிச்சாங்க மாதிரி அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. எனக்கு சொல்லிட்டீங்களா இங்கே சொல்லு. ஆனால் கடவுளையே அவர் குருநாதர் காமிச்சார், கடவுளையே பார்த்தாருன்னு சொன்ன அந்த விவேகானந்தர் வந்து கடவுளை கும்பிடுங்கிறத பற்றி எப்பவுமே பேசவே இல்லை. அவர் பேசினது பூராமே தன்னம்பிக்கை அப்படிங்கிறத பேசினார். அதே மாதிரி வந்து மனித நேயம் அப்படிங்கிறது அவருடைய எந்த ஸ்பீச் எடுத்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது தான் முக்கியமாக இருக்கும், மனித நேயம் அப்படிங்கிறது தான் முக்கியமாக இருக்கும். ஸோ அந்த மனித நேயம் தான் இந்த மனிதம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க அந்த படமாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கதையை பற்றி லேசாக ஆரம்பித்தாங்க விட்டாங்க, ஏன்னா படம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த மனிதம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு தேவை அந்த மனித நேயம் அப்படிங்கிறது. ஏன்னா நம்மங்கிறது நம்ம மட்டுமே இல்லை. இந்த ஒரு இன்சிடெண்ட் கூட சொன்னேன், பாரிஸுக்கு பஸ்ஸில் போனோம்னா சீனரிலாம் பார்த்துட்டு போகலான்னு சொல்லி அந்த ஹூவர் காப்ட்னு அதில் வந்து லண்டன்லேருந்து போயிட்டு ஃபேமிலியோட பஸ்ஸில் ஏறி அப்படியே அந்த சீனரிலாம் பார்த்துட்டு போகலான்னு பஸ் ஏறினா புறப்படும் போது கடைசி நேரத்தில் ஒரு அம்மா ஓடி வந்து ஏறுறாங்க, கண்டக்டர் கதவை சாத்துறாரு, வந்து ஒரு அம்மா ஏறுறாங்க.
இல்லை சாரி டிக்கெட் இல்லை எல்லாம் முடிஞ்சிருச்சு நோ சீட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் ஏற்ற மாட்டேங்கிறான். அந்த அம்மா அழுகிறாங்க. என்னென்னா அவங்க இங்கேருந்து பாரிஸ்லேருந்து லண்டன்லேருந்து பாரிஸ் போய் கனெக்ஷன் ஃப்ளைட்டு ஜெர்மனியோ இல்லை அவங்க எந்த நாடோ அந்த நாட்டுக்கு போகணும். ஸோ ஒரு கனெக்ஷன் ஃப்ளைட் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா 2 நாள் 3 நாள் அவஸ்தைக்குள்ளாயிருவாங்க. ரொம்ப சிரமம் வந்துடும். அவங்க ரொம்ப கெஞ்சுறாங்க ஏதோ முக்கியமான வேலைன்னு. இவன் கண்டக்டர் அவன் தொழில் எனக்கு வேலை போயிடும், நான் சீட் இல்லாமல் நான் யாரையும் உட்கார வைக்கவே முடியாது, சீட் இல்லை, சீட் இல்லாமல் நீங்கள் எப்படி கீழே உட்காந்துட்டு வந்தாலும் சரி, அந்த அம்மா உட்காந்துட்டு வர்றாங்குது, நின்றுட்டு வர்றாங்குது, என்ன வந்தாலும் சீட் இல்லாமல் முடியவே முடியாதுன்னு எல்லோரும் வேடிக்கை பார்த்துருங்க. அந்த அம்மா அழுகுது, கண்ணு அப்படியே கலங்கிருச்சு. ஈவன் டிரைவர் ஐம் சாரியே சொல்லிட்டு இருக்கான். இப்போ என்னென்னா சீட்டு வந்து உட்காந்துட்டா நமக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கும்போது அப்புறம் நான் பூர்ணிமா என் பொண்ணு என் பையன் எல்லாருமே இருக்கோம். என் பொண்ணு அமுல் வந்து என் பக்கத்து சீட்டில் உட்காந்துருந்தேன். அப்புறம் நான் சொன்ன கண்டக்டர்கிட்ட சீட்டில் உட்காந்துட்டா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா, சரி நோ சீட் அப்படின்னாரு. அப்புறம் நான் சொன்னேன் இல்லை என் பொண்ணு நான் மடியில் உட்கார வச்சுக்கிறேன், அந்த சீட்டில் அவங்கள உட்காருன்ட்டு வரட்டும். அவன் சார் 4 hours யூ ஹேவ் டு ட்ராவல் அப்படின்னா, குழந்தை பெரிய குழந்தையா இருக்குது, 7 வயசு 8 வயசு. யோ என் பொண்ணு தானே என் மடியில் உட்காந்து எனக்கு என்ன கஷ்டம், அதனால் பரவாயில்ல நான் உட்கார வச்சுட்டு வரேன், அவங்களுக்கு சீட்டு கொடுத்துட்றேன், அவங்கள உட்கார வை. இப்போ அவங்க வந்து சீட்டு கொடுத்துட்டான், முன்ன சீட்டு ஓகேன்னு உட்கார சொல்லிட்டான். இப்போ எல்லோரும் பஸ்ஸில் பார்த்துட்ருக்கான். அதில் ஒரு அம்மா லேடி என்ன அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தது. பஸ்ஸு மூவ் ஆகும்போது அந்த அம்மா என்கிட்ட கேட்டாங்க, ஆர் யூ ஃப்ரம் இந்தியா? எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்தது. என்ன ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு சீட்டு கொடுத்தது தான். ஆனால் ஆர் யூ ஃப்ரம் இந்தியான்னு நம்ம நாட்டுக்கே பேர் வாங்கி கொடுக்குற அளவுக்கு இந்த விஷயம் இருக்கா அப்படின்னு நினைக்கும்போது அப்போ தான் சொன்னேன், நம்ம ஒருத்தங்கிறது நம்ம ஒருத்தன் இல்லை, நம்ம ஒரு சமூகம், யாருமே தனி மனிதன் கிடையாது. ஸோ நம்மளுடைய ஒவ்வொரு நடவடிக்கையுமே வந்து ஒரு சமூகத்தினுடைய நடவடிக்கை. நம்ம தமிழ்நாட்டுக்காரங்கிறது ஒரு இந்தியனுங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு பெருமைக்குரிய ஒரு சமாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி பாண்டிச்சேரியில் ஏன் இங்கே வைக்கிறாங்க ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எல்லாருமே பாண்டிச்சேரி சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பிரசாத், அதனால தான் இங்கே வைக்கலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் உள்ளடக்கம் கேட்கும்போது தான் இந்த மனிதம் அப்படிங்கிறதுனுடைய மெயின் இது வந்து வந்தது. ஸோ சினிமா கமர்ஷியலாக எடுக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே அதுதான் தோணும். ஆனால் கமர்ஷியலாக எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இது ஒரு சர்வீஸாக வந்து இந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சு அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இது அவங்களுக்கு மட்டும் பெருமை இல்லை, நான் சொன்ன மாதிரி பாண்டிச்சேரிக்கே ஒரு பெரிய பெருமையை வந்து அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ப்ரூனோ கிருஷ்ணராஜ் இவங்களை வந்து பாராட்டலாம். அவங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ இந்த ஃபங்க்ஷனில் தான் நமக்கு தெரியுது. இவ்வளோ பேர் இவ்வளோ விதத்தில் ஆத்மார்த்தமாக அவங்க 2 பேரும் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நினைக்கும் போது ரொம்ப அந்த ஹெல்பிங் டெண்டன்சி அப்படிங்கிறது இருக்குது. அதுக்காகவே பாண்டிச்சேரிக்கு ரசிகர்களுக்கு வந்து மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதில் எல்லாருமே பிரசாத்லேருந்து அவன் இந்த நம்மளால் ஒருத்தர் உட்காந்துருக்காரு நடிகர் பிஆர்ஓ, என்ன கேட்டால் என்கிட்ட ஒரு சின்ன அப்ரண்டிஸ் மாதிரி தான் பாக்கியில் வந்து சேர்ந்தாப்புல. அவருடைய சொந்த வளர்ச்சி அவ்வளோ டைலாக் பேச நான்லாம் ரூம் போட்டு யோசிப்பேன். ஆனால் நிகழ்ச்சிலாம் இருக்கானே ஸ்பாட்லேயே அடிப்பாப்புல, அவ்வளோ டைலாக் வரும். ஸோ இவங்க எல்லாருமே வந்து என்னென்னா ஒரு ஒரு வேலை எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னோம்னா அது வேலையாக மட்டும் எடுத்துக்கிறது இல்லை, இந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டான்னு சொன்னால் அந்த பொறுப்பை வந்து நல்லபடியாக சிறப்பாக செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் வந்து சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு பெரிய டீம், நல்ல டீம் வந்து இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு இந்த படத்தில், மனிதம் படத்தில். ஸோ இந்த மனிதம் வெற்றி பெறுது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ப்ரூனோ, அடுத்து கிருஷ்ணராஜ் எல்லாருமே வந்து இதில் வேலை பார்த்த டெக்னீஷியன் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய லைஃபு. அவங்க எல்லாருமே வந்து அடுத்தடுத்து நல்ல படங்கள் வந்து செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து ஏன்னா ஏதோ பாண்டிச்சேரிக்கு ஒரு மாமூலாக ஒரு ஆடியோ ரிலீஸுக்கு வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா அவங்களுடைய கொள்கைகளே வேறு மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு அவங்க ஆத்மார்த்தமாக ஒரு சினிமா மட்டும் செய்யாமல் அந்த சினிமாவில் வந்து இவ்வளோ ஈடுபாட்டோட அதை வந்து ஒரு கரெக்டான காரண காரியத்தோட அந்த ஒரு குழந்தைகளுக்காக இப்போ இந்த படத்தில் வந்து வரக்கூடியது எல்லாமே வந்து
குழந்தைங்க நல்லதுக்காகவே அவங்க பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அவ்வளோ தூரம் வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தான் நான் சொன்னேன், இது வந்து ஜாலி ஹோம் இல்லை, இது ஹோலி ஹோம்னு வைங்க, அதுதான் மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அந்த ஹோலி ஹோம் உள்பட எல்லாத்துக்குமே நான் வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இவ்வளோ நேரம் இங்கே வந்து இவங்களுக்கு வந்து ஆதரவாக இருந்த ரசிக பெருமக்கள் எல்லாத்துக்கும் மீண்டும் காலம் கடந்து கூட இங்கே இவ்வளோ தூரம் உட்கார்ந்துக்கிட்டு எல்லோரும் பொறுமையாக எல்லாத்தையும் வாழ்த்துட்டு வந்ததான உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நமக்கு வந்து ஒரு மாதிரியான எண்ணங்கள் வருதுன்னா அது எங்கே இருக்குன்னா அது நம்ம பிறப்புல இருந்தே வரும், நம்ம ரத்தத்துல இருந்தே வரும் இல்லைங்களா. இந்த மாதிரியான எண்ணங்கள் என் மனசில் வந்ததுக்கு காரணம் யாருன்னா என்னுடைய தாத்தா. அவர் வந்து கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து உதவி செய்யணும், சின்ன வயசுலேருந்து எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பார். அவரை பார்த்து வந்த விஷயம். அதே மாதிரி எங்கள் பாட்டி இங்கே வந்திருக்காங்க, அவங்க அதுக்கப்புறம் வந்து எனக்கு அம்மா வந்து பார்த்திங்கன்னா இங்கே சித்தி அப்படின்லாம் யாரும் கிடையாது. அவங்கள சித்தின்னு கூப்பிட மாட்டேன், அம்மா தான். நான் கஷ்டப்படுறப்பெல்லாம் எப்பயுமே வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க, டேய் தம்பி நீ எப்படி வந்துடுடா, நீ கஷ்டப்படாதா தம்பி அப்படின்ட்டு அடிக்கடி வந்து மோட்டிவேட் பண்ணுறது. கஷ்டகால சூழ்நிலை எல்லா இடத்துலையும் வந்து அம்மாவும் சித்தி 2 பேருமே இருக்காங்க, அம்மாவும் இருக்காங்க, சித்தி இருக்காங்க, பாட்டியும் இருக்காங்க. ஸோ அவங்க 3 பேரையும் நான் மேடையில் வந்து கூப்பிட்டு உங்கள் கையால் ஒரு சீட்டு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இந்த அளவுக்கு வந்து விஷயங்கள்லாம் செய்கிறேன்னா முதல்ல வந்து சப்போர்ட்டுன்றது பார்த்திங்கன்னா என்னுடைய மனைவி தான், என் ஒய்ஃபு. ஏன்னா பேரே வந்து அன்பு தான். ஏன்னா அந்த அன்பு தான் எல்லாருக்கும் வந்து நீ செய்யுமாம்மா, மற்றவங்க நல்லது செய், நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நமக்கு வந்து காசு பணம் சம்பாதிக்கிறத விட புண்ணியத்தை சேர்த்து வைக்கலாம்னு எனக்கு சொல்லி கொடுத்ததே என் அன்பு தான், என் ஒய்ஃபு. இந்த மனைவி சொல்லும்போது எங்கூட ஒருத்தர் வந்திருக்கார் நண்பர் ராஜகணபதி. அவர் வந்து நடிக்கிறது ரொம்ப ஆசை. ஆனால் ஃபாரினுக்கு போய் ஏகப்பட்ட கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு ஃபேமிலிக்கெல்லாம் இது பண்ணிட்டு வந்தார். ஆனால் அவர் நடிக்கணுங்கிற ஒரு ஆசையில் வந்து இங்கே வந்துன்னு அந்த காசை வச்சுக்கிட்டு துருன்னு என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கார். நான் வேண்டாம், காசு போயிடும், அவசரப்படாத ராஜகணபதி, கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணலாம் சொன்னால் கேளுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இல்லை சார் அது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்புறம் நான் பார்த்த வேறு வழியே இல்லை, பணம் நான் 1 கோடி வரைக்கும் போயிருமே அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணி ரைசியமாக அவங்க ஒய்ஃப் நம்பர் பிடிச்சி அந்த அம்மாக்கிட்ட, அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு, அதனால் தயவுசெய்து கொஞ்சம் எப்படியாவது சொல்லுங்கள், நான் எவ்வளவோ ட்ரை பண்ண முடியல அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, சார் போய் படுத்துங்க, என்ன நான் வேண்டான்னு சொன்னோம்னா அவர் உறுத்திக்கிட்டே இருக்கும், அதை விட ஒரு தடவை போய் முட்டி மோதிட்டாருன்னா கடைசி வரைக்கும் அப்புறம் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அவர் சம்பாதிச்ச காசு பரவாயில்ல விடுங்க, அவர் போய் தெரிஞ்சுக்கிட்டு வரட்டும், அது ஒரு பாடமாக இருக்கட்டும்னு எனக்கு ஒரே ஷாக். எந்த பொம்பளையும் இப்படி சொல்லவே சொல்லாது. ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது கோடிக்கணக்கில் போய் இழக்க போகிறாங்க அப்படின்னா. ஆனால் புருஷனுடைய கேரக்டர் தான் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு. ஏன்னா இது வேணான்னா மென்டலாக பைத்தியம் முடிச்ச மாதிரியே இருந்துட்டு இருப்பார். அதை விட அவர் நடித்து காசு போனாலும் பரவாயில்ல, தெளிவாகிடுவார்ல, இனிமேல் கரெக்டாக இருப்பார்ல அப்படின்னு 1 கோடி ரூபா சரி பரவாயில்லன்னு விட்டாங்க. இவர் வைஃபுன்னு சொன்னோடனே அன்பு பரவாயில்லமாம்மா நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுங்கிறது அது மாதிரி எல்லாத்துக்கும் அமைகிறது இல்லை. அதுதான் இறைவன் கொடுத்து வரோன்னு சொல்லி சொன்னது. சார் நிக்கில் சார், ஒரு செகண்ட் சார். இந்த நேரத்தில் ஒரு 2 பேர் மட்டும் ஆனர் பண்ணும். இந்த படத்தில் வந்து கொடுத்துருங்க சார். அது இயக்குனர் திரு கே பாக்யராஜ் சார் அவர்களுக்கு இயக்குனர் ஆர்.வி. உதயகுமார் சார், இயக்குனர் அரவிந்த்ராஜ் சார் மற்றும் தமிழ் சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் அன்புச்செல்வன் அவர்கள் கேப்டன் அவர்களின் நினைவு பரிசு வழங்குகிறார்கள். ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம். இந்த நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பித்த இயக்குனர் திரு கே பாக்யராஜ் சார் அவர்கள் மற்றும் திரு ஆர்.வி. உதயகுமார் சார் அவர்கள், திரு அரவிந்த்ராஜ் சார் அவர்கள், அன்புச்செல்வன் சார் அவர்கள் மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே,
இந்த நேரத்தில் இந்த அரங்கமே அதிர மாதிரி நம்ம கிருஷ்ணா சாருக்கு மிகப்பெரிய ஒரு கரகோஷம் கொடுங்க நல்லா. ஏன்னா இந்த படத்துக்காக எவ்வளோ போராடி இருக்காரு வெளில வரணும்னு சொல்லிட்டு. ஸோ நைட்டு 2 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணி எனக்கு, சார் நான் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ண போகிறேன், அதெல்லாம் ஐடியா சொல்லிகிட்டே இருப்பார் ஆக்சுவலாக. ஸோ இந்த நேரத்தில் அரங்கமே அதிர மாதிரி நம்ம கிருஷ்ணா சாருக்கு மறுபடியும் ஒரு கரகோஷம் கொடுங்க. நன்றி நன்றி. தேங்க்யூ சார். அன்பேசி 2 மணிக்கு காலைல 5 மணிக்கு உங்களுக்கு தூக்கம் வரலன்னு நாங்கள் மாட்டேன், அவ்வளோதான். நன்றி. எப்போ எடிட் பண்ணுவார்னே தெரியாது சார் எங்களுக்கு. எஸ் சார். ஆனால் ஒரே நிமிஷம், ஒரே ஒரு மேடை இந்த படத்தில் பாடகர்கள் பாடணுன்றதை தாண்டி புருனோ சாரும் கிருஷ்ணா சாரும் வந்து நாடக கலைஞர்களை பாட வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதுக்கு ஸ்ரீகாந்த் தேவா அண்ணனும் ஒத்துக்கிட்டது ரொம்ப பெரிய சந்தோஷம். அந்த நாடக கலைஞர்களை மேடை ஏற்ற வேண்டும் என்பது ஒரு பெரிய சந்தோஷம். வெற்றிவேல் நாடக சபா சார் இந்த படத்தில் ஒரு சாங் பாடியிருக்காங்க. பலத்த கரகோஷம். நம் மண்ணின் கலை இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் இது போன்ற கலைஞர்கள். அவங்க வந்து உண்மையிலேயே அந்த வெற்றிவேல் நாடக சபால கூத்து கலைஞர்கள். அவரே அந்த பையனே அந்த பிரபா அந்த கூத்து பாட்டை வந்து அவனே பாடியிருக்கிறான். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஸ்ரீகாந்தருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அழகாக பாடியிருப்பாப்புல. அந்த பையனுக்கு மிகப்பெரிய ஒரு கரகோஷத்தை கொடுங்க. அவங்க இந்த மாதிரியான கலைஞர்கள் நம்ம பாண்டிச்சேரியில் அவங்களுக்கு இன்னும் ஊக்குவிக்கணும். அடுத்து வந்து திருநங்கைகளுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. உங்ககிட்ட நான் நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ண பாண்டிச்சேரியில் நல்ல இசை திறமை உள்ளவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் உங்களுக்கு. கோபிகா இங்கே வந்திருக்கீங்களா? சரி, அவங்க ஒரு திருநங்கை. கோபிகா மிக அழகாக பாடுவாங்க. போகிறதுக்கு முன்னாடி அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி எல்லா மக்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த தமிழ் திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தின் தலைவர் திரு கே பாக்யராஜ் சார் அவர்களுக்கும், தமிழ் திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் தலைவர் திரு ஆர்.வி. உதயகுமார் சார் அவர்களுக்கும், வெட்டரன் டைரக்டர் அரவிந்த் சார் அவர்களுக்கும், மற்றும் தமிழ் சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்களின் சங்கத்தின் தலைவர் அன்பு செல்வன் அவர்களுக்கும், மற்றும் நடிகர் நடிகைகள்